Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. இப்போ என்ன யூனிட் நான் பார்க்க போகிறோம்? என்ன யூனிட் பேர் சொல்லுங்க. 3ஆம் யூனிட் என்ன? 3ஆவதுல 2 பாட்டாக பிரியும். சவுண்ட் லைட்னு சொல்லி நார்மலாக சொல்லுவோம். ஆனால் இந்த யூனிட் பேர் லைட்டா? ஆமாம், லைட்னு சொல்லி நாம் நார்மலாக சொல்லுவேன். ஒளின்னு சொல்கிறது லைட் தானே, அதுக்காக நாம் லைட்னு சொல்லுவோம். இது நான் படிக்க கோப்பி தான், அதை யூஸ் பண்ணுறேன். ரைட். அப்போ இதை உண்மையாக வந்துட்டு இந்த யூனிட்டை சொல்லுவாங்க ஜியோமெட்ரிக்கல் ஒப்டிக்ஸ், கேத்திரகணித ஒளியியல்னு சொல்லி தான் சொல்லுவோம். கேத்திரகணித ஒளியியல், கேத்திரகணித ஒளியியல். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் இப்போ இதில் நீங்கள் கதிர்வரி படம் சொல்லி ஒன்று வரைவீங்க. சில இடங்களில் கதிர்வரி படம் வரைவோம். அநேகமான நிறுவல்கள் எல்லாமே இந்த கேத்திரகணித முடிவுகளை தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. ஓஎல் லைஃப்பில் வந்துட்டு நிறைய தேற்றங்கள் படிச்சிருப்பீங்க. முக்கோணிகள் ஒருங்கு செய்வோம், அடுத்தது நாட்பக்கல், அடுத்தது சதுரமொழி, அப்படி சதுரமொழி சிம்மத்துக்கு வைத்திரும். ஸோ சொல்கிற தேற்றங்கள். அப்போ தேற்றங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இங்கே அப்ளை பண்ணப்படும் இல்லையா? அப்போ அதுக்காக தான் கேத்திரகணித ஒளியியல்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அதுக்குள்ள நீங்கள் கேத்திரகணித முடிவுகளை யூஸ் பண்ணி அநேகமான நிறுவல்கள், இப்போ நீங்கள் வில்லேஜ் சமன்பாடு பாய்ச்சிருப்பீங்க. 1 v - 1 u = 1 f சொல்லி தெரியும் தானே அதெல்லாம். அப்போ அதெல்லாம் எப்படி நிறுவல்னு சொன்னால் கேத்திரகணித முடிவுகளை பயன்படுத்தி தான் நிறுவல் இல்லை சொல்கிறேன் நான். விஷயம் அது ஒளியியல்னு சொன்னானே, ஒளி சம்மந்தமான கற்கை, அதெல்லாம் தெரியும் தானே. ரைட். இப்போ இதில் லைட் சம்மந்தமாக எடுத்து அமைச்சுன்னா ஒரு பேப்பரில் எப்படி வரும்? எம்சிக்யூ எத்தனை வரும் லைட்டில்? எம்சிக்யூஸ் ஜென்ரலாக ஒரு பேப்பரில் எம்சிக்யூ வர எத்தனை வரும்? எம்சிக்யூஸ் எத்தனை வரும் இதில்? தெரியாம சொல்லுங்க குயிக்கா. லைட் மட்டும் எடுத்தோம்னு சொன்னால், அல்லது ஒப்டிக்ஸை மட்டும் எடுத்தோம்னு சொன்னால் எத்தனை எம்சிக்யூ வரும்? 3 அல்லது 4? 3 அல்லது 2 அல்லது 3 வரும். சில டைம் 3 வரும், 4 வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. 2 அல்லது 3, சில டைம் 4 வரலாம். அது கிடைக்கணும் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ மாறி மாறி வரும். சவுண்ட் லைட்டுன்னு சொல்லி மாறி மாறி வரும். இப்போ அதுக்காக இப்போ லாஸ்ட் இயர் என்ன வந்தீங்க சவுண்ட் வந்தா, இப்போ அடுத்து லைட்டாக வரும். ஆமாம். அப்போ அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தருவானா? நான் அப்படி படிக்கலை, எனக்கும் தெரியா. எக்ஸாம் அறியது தெரியும் இப்படிலாம் வருது. இப்போ சில டைம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுலேயும் மாறி மாறி வரும். 3 செக்ஷன் இருக்குது, அப்படி மாறி மாறி வருமா நீங்கள் தெரியா? சரி, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே படிக்கிறவானா? இந்த ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. அதுக்கு அபிப்பிராயம் ஒய்க் வைஸ் பண்ணி எழுதுங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரியா? ரைட். சில உள்ள வந்து லைட்டுக்கு போகாது. ஏன்னா போன முறை லைட்டு வந்து அந்த முறை சவுண்ட் தான் வரும். அவள் சவுண்டு ஃபுல்லாக கிளாஸுக்கு போய் போட்டு அங்கே சவுண்டு வரும் சொல்லி போகிறேன். அப்போ அப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? இது அவங்க எடுக்கிற ஸ்பெஷலை பொறுத்து பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாக்கள் வந்துட்டு அதில் எக்ஸ்பெக்டேஷன்னா அதை ப்ரியோரிட்டி பண்ணுவாங்க. லைட் எடுக்கணும், லைட் எடுப்பாங்க. சவுண்ட் வந்துட்டு தொடச்சியாமல் தெரியும். அப்படி சொல்லலை. ஸ்ட்ரக்சர் வரலாம், எல்லாம் செய்ய வரலாம், ஒன்று வரலாம். அவங்களுக்கு அதான் விஷயம். சில இடங்களில் வந்துட்டு தேவைப்படும். மெக்கானிக்ஸ் ஐடியா ஒன்று வரக்குள்ள லைட் சம்மந்தமான ஒரு ஐடியா வரலாம், அப்படியும் வரும். பியூராக வந்துட்டு 2 அல்லது 3 எம்சிக்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க. இப்போ உதாரணமாக எஸ்ஏ ஸ்ட்ரக்சரில் நான் 1 வரேன்னு சொன்னாலும் இதில் எடுங்களேன், ஒரு 2 மார்க்ஸ். ஏத்தினே 5, இது 7.5 100க்குண்ணே. 100க்கு வந்துட்டு 7.5. சரியாண்ணே? இதில் டவுட் இல்லையே. இதில் 4 ஸ்ட்ரக்சர் வர போகிறேன், 20 மார்க்ஸ். இங்கே 50, 70, 7.5 4 எஸ்ஏ செய்கிறேன். அப்போ 30, அப்போ 100. அப்போ எப்படி வரப்போகுது? சில டைம் எஸ்ஏ வராட்டி ஸ்ட்ரக்சர் வந்துருக்கும், அப்போ 7 மார்க்ஸ்.
அங்கே 2 வந்து இங்கே வந்தீங்கன்னா 9.5. அப்போ 7லிருந்து 9.5 மார்க்ஸ் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு இந்த யூனிட்ல வெயிட். மெக்கானிக்ஸில் வெயிட் எப்படி 25 மார்க்ஸ் 25%. இல்லைங்களா 12 MCQs அப்படி வரும். எப்படியும் ஸ்ட்ரக்சரைஸே வரும். அப்போ 12 அங்கே 5 அங்கே 7.5 24.5 அதனாலவா 25% மெக்கானிக்ஸ் தெரியும். இங்கே வந்துட்டு 7 தொடக்கம் 9.5 தான் வரப்போகுது. இதில் வெயிட் ஃபுல்லாக நாலேஜில் போனீங்கன்னு சொன்னால் இப்படி தான் எடுக்கலாம். பேரை போடும் எந்த இனியும் பிரச்சனை இல்லை போகிறோன்னா போடும். ரைட் சரி அவ்வளோ இதெல்லாம் தெரியும் தானே விஷயம். என் பிரச்சனை ரைட். அப்போ இது நார்மலாக உங்களோட லைட் சம்மந்தமான விஷயம் சரியா. அப்போ நாம் ரிவிஷன் செஞ்சுட்டு போவோம். உங்களுக்கு எப்படி வளமையாக செய்கிற கிளாஸஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை போலரி அப்படியா. ஆஹா ஒரு அன்றைக்கி நோமலாக தியரி தான் ரெடி ஆகிட்டு வந்து அதை பார்ப்போம். வேறு சொன்னால் பாஸ் பேப்பர் தெரியுமா, இது பாஸ் பேப்பர் கலெக்ஷன் தானே. அது இருக்கட்டுமே தேவையான பாப். இப்போ லைட் வந்துட்டு யாரும் படிக்காதாக நம்ம லைட்லேயே ஹாய்ப்போமா ஆப்டிக்ஸ் அப்படின்னாங்க ஐயா சரி. அப்போ இதான் உண்மையான பேர். லைட் வந்துட்டு எங்களுக்கு நான் ஃபுல்லாக படிக்கலைன்னு சொல்கிறாங்க இருக்கீங்களா அந்த அறிங்க 3 இன்னும் வைத்து 4 5 ஆகும். லைட் வந்துட்டு ஃபுல்லாக படிக்கலையா நீங்கள் படிக்கலை படிக்காத ரிவிஷன் செய்யலாம். ஏன் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலையா போகலையா. இப்போ இது மற்றவங்கெல்லாம் படிக்கிறீங்களா ஃபுல்லாக லைட் ஃபுல்லாக படிக்கிறீங்க ஃபாஸ்ட் பேப்பர் செஞ்சாங்க ஃபுல்லாக செஞ்சிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஆ ஏதோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கீங்க பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலாக பார்த்துட்டு போவோம். சரி ரிவிஷன் மாதிரி செஞ்சுட்டு டேயில் பாஸ் பேப்பரையும் பார்ப்போம். இதில் முதலாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க முறிச்சுட்டி சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க. இப்போ மேஜர் பாட பார்த்தோம்னு சொன்னால் லைட்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஒளி முறிவு சம்மந்தமான விஷயம் ஒன்று ஒளி முறிவு. இப்போ இதில் நாம் எடுத்தோம்னு சொன்னால் இதில் அரியங்கள் வரும், அடுத்தது வில்லைகள் வரும் தானே, குயு வில்லை குழிவு வில்லை அது சம்மந்தமான விஷயங்கள் வரும். அப்போ அரிய எப்படி சொல்லக்கூடாது இதில் ப்ராக்டிக்கல்லாம் வரும், ப்ராக்டிகல்ஸ் வரும், வில்லைகள்லையும் ப்ராக்டிகல்ஸ் வரும், சேர்மான வில்லை அந்த விஷயங்கள் வரும். அடுத்தது கண் சம்மந்தமான விஷயம் படிச்சிருப்பீங்க கண் என்று சொல்லி. அப்போ அதில் குறைபாடுகள் அதை நிவர்த்தி செய்கிற அப்படியான கேள்விகள் இந்த கண் சம்மந்தமான செக்ஷனில் வரும். அடுத்து என்ன படிச்சிருப்பீங்க ஒளியியல் கருவிகள் படிச்சிருப்பீங்க. ஒளியியல் கருவிகள் எதுவுமே படித்ததாங்களுக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியா, ஏன் படிக்கிறதுன்னு தெரியா, நீ சொல்யூஷன் சொல்லலா ரைட். எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பிக்கப் பண்ண போறீங்கன்னு தெரியா ரைட். அப்போ கண் சம்பந்தமானது. அடுத்தது ஒளியியல் கருவிகள். ஒளியியல் கருவிகள் அப்போ அதில் வந்துட்டு முக்கியமாக 3 கருவிகள் சம்மந்தமாக படிப்பேன். எளிய உணவு காட்டி, கூட்டு உணவு காட்டி, அடுத்தது சொல்லுங்க வானியல் தொலைக்காட்டி அதில் படிப்பீங்க. அப்போ அதில் வந்துட்டு என்ன செப்பம் செய்கைகள், இயல்பான செப்பம் செய்கை, இயல்பற்ற செப்பம் செய்கை அந்த விஷயம் வரும். அதில் சமன்பாடுகள் அதெல்லாம் வரும். அதில் வந்துட்டு இந்த ஒப்டிக்ஸ் இந்த யூனிட் அப்படியே கம்ப்ளீட் ஆகி போகும். சரி ரைட்.
அப்போ இவ்வளோதானே அது சமரி சொல்ல போனால் கிடைக்குங்க. அப்போ நாம் இது நார்மலாக ரிவிஷன் ஒன்று செஞ்சுட்டு கேள்வி இல்லாமல் நீ அடுத்த கிளாஸில் வந்து நான் யோசிக்கவே பாஸ்ட் பேப்பர் செய்வோம்னு சொல்லிட்டேன். நீ அவங்க சொன்னாங்க ரிவிஷன் செய்யலாம்னு சொல்லி இதை விட பாஸ்ட் பேப்பர் செஞ்சுட்டு கேள்வி செஞ்சு ஒரு ஐடியா செய்கிறது தான் பெட்டராக இருக்கும். ரைட். முதலாவது இங்கே ஒளி முறிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த முறிச்சுட்டி சம்மந்தமான விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. முறிச்சுட்டி அதில் 2 விஷயம் என்னென்ன படிச்சிருப்பீங்க. ஒன்று தனி முறிச்சுட்டி, அடுத்தது சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்க சொன்னா விளங்க நீங்கள். தனி முறிச்சுட்டின்னு ஒன்று என்ன, சார்பு முறிச்சுட்டி சொல்லுங்க நம்மளே சும்மா பார்த்துட்டியா. ரைட். தனி முறிச்சுட்டி, அடுத்தது சார்பு முறிச்சுட்டின்னு ஒன்று படிச்சிருக்கீங்க. தனி முறிச்சுட்டின்னு சொன்னால் ரெக்டா நாம சும்மா முறிச்சுட்டின்னு காய்க்கிறது தனி முறிச்சுட்டி. அது எது சார்பான முறிச்சுட்டியாக இருக்கும், வழி சார்பானது. சில டைம் வெற்றிடம் சார்பான எழுதிருக்கீங்க வரை இலக்கணம். ரைட். இப்போ வழி அல்லது வெற்றிடம் சார்பான முறிச்சுட்டி வந்து தனி முறிச்சுட்டின்னு சொல்லி கேட்போம். அதே மாதிரிக்கு சார்பு முறிச்சுட்டின்னா இன்னொரு ஊடகம் சார்பாக காய்க்குது. இப்போ கண்ணாடி சார்பாக நீரின் முறிச்சுட்டி அல்லது நீர் சார்பாக கண்ணாடியின் முறிச்சுட்டி மாறி மாறி கேட்போம். நொட்டேஷன்லாம் கிளியரான உங்களுக்கு. நம்ம நொட்டேஷன் வந்துட்டு உதாரணமாக இப்படி போட்டா 1 and 2 இப்படி போட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம், எது சார்பா, ஒன்று சார்பா 2 முறிச்சுட்டி அல்லது தெரியாடி இப்படிங்க 2 முறிச்சுட்டி இங்கே சார்பாடுறது சேர்த்துட்டா சரி. பொதுவாக எப்படி குறிக்கும் ஏன் பின்னு சொன்னால் பியின் முறிச்சுட்டி ஏ சார்பாக. ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக்ஸ். இதை கொஞ்சம் உங்களுக்கு கேட்க போகல 1 and 2 அர்த்தம் யாதுன்னு சரி அப்படி கேட்பாங்களா. இல்லை ஏதோ ஒரு எஸ்ஐயில் ஏதோட யூஸ் ஆகிட்டு போகும். அல்லது அந்த நோட்டேஷனை போட்டால் தந்திருப்பாங்க 1 and 2ன்னு சொல்லி போட்டு எஸ்ஐயில் ப்ராக்கெட்டில் போட்டு தான் தந்திருப்பாங்க. ரைட். அப்போ இதுக்கான விகிதம் எப்படி வரும், N2/N1, இதுக்கு NB/NE இல்லையா. இப்போ N1 வந்துட்டு இது ஒன்றா மாறிக்கிட்டு சொன்னால் இதை தனி முறிச்சுட்டி சொல்லி கேட்போம். அதானே இது நான் சார்பாக வைக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சார்பு முறிச்சுட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. ரைட். ரைட். உங்களுக்கு ஒரு ரைட் இதில் ஓகே. இப்போ இதில் இன்னொரு தொடர்பு உங்களுக்கு தெரியணும் என்ன, வேகம் சார்பான தொடர்பு வந்துருக்கேன். வேகம் எப்படி வரும், மாறி வரும் தலைகளானே. ஒன்றுமே பாடமாக்குறது இல்லை, விளங்கி வைக்கிறதா சரி. ரைட். உதாரணமாக இது எடுங்களா, 2 ஊடகம் இருக்கு ஏபின்னு சொல்லி 2 ஊடகம் இருக்குன்னு சொன்னால் இதில் முறிச்சுட்டி NA, இதில் முறிச்சுட்டி NB. இப்போ இதில் பிரயாணிக்கிற ஒளிட வேகம் இதில் வந்துட்டு VA, இதில் VBன்னு சொன்னால் எப்படி வரும், இங்கே வேகம் சார்பான தொடர்பு தலையில் வரும் VA/VBன்னு சொல்லி. ரைட். அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படும் உங்களுக்கு. 2021ஆம் ஆண்டு பேப்பரில் இருக்கீங்க, நாளின பேப்பரில் இருந்தீங்க, ஒரு எஸ்சியோ அல்லது ஸ்ட்ரக்சரில் இருக்கீங்க. நீங்கள் பாஸ்ட் பேப்பர் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் படிக்கிற டைமில் வந்துட்டு அப்போ செக்ஷன் முடியக்குள்ளேயே பாஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி போவேன். லைட்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க சொன்னாங்க MCக்கு செஞ்சேன், ஸ்ட்ரக்சரும் செஞ்சேன், இதுவரையும் செஞ்சேன்னு சரியா. எஸ்சி வந்துட்டு செய்யலை. ரைட். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 79ஆம் ஆண்டுலேருந்து இருக்கு. இப்போ எத்தனை 2024 வரைக்கும் பேப்பர் இருக்கு. அதனால் 50 வருஷம் எடுக்கலாம், குறைஞ்சது 25 ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்கள் இந்த 25 ஸ்ட்ரக்சரும் செஞ்சீங்கன்னாலே உங்களோட சிலபஸ் கவர் ஆகிடும், எல்லா ப்ராக்டிகல்ஸும் வந்துடும். இதுக்குள்ளே எஸ்ஏ வேறு இருக்கு, எஸ்ஏ எடுத்து செஞ்சீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். அதே மாதிரி தான் 25 நீங்கள் இப்போ ஒரு இயர் விட்டு வந்தீங்கன்னு எடுக்கலாம், 25 எஸ்ஏ இருக்கீங்க எடுங்க. அப்போ 25 எஸ்ஏ, 25 ஸ்ட்ரக்சர், MCக்கும் 2 படி வந்தீங்கன்னு சொன்னால் 50 வருஷம் இருக்கிறேன். அப்போ 100 அல்லது 150 MCக்கு எடுக்கணும். 2000+ MCக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது கேட்டகரி பண்ணியிருக்கான்னு தெரியா. லைட் மட்டும் எடுத்தோம்னா ஒரு 100லேருந்து 150 MCக்கு சரி.
இவ்வளவு செஞ்சாலே உங்களுக்கு அந்த யூனிட் கிளியர் ஆகி எடுக்கணும். நீங்க செய்யலே அது கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ இந்த டைம் கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. இல்லை மறுபடி நாம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க ஏதோ செஞ்சிருக்கா அவங்களுக்கு செய்யணும். நீங்க மற்ற அவ்வளோ தூரம் செய்யலே, படிக்கவே இல்லை சிலாக சரியா. நீங்க அப்போ இதெல்லாம் செய்யாம நீங்க பெரிய ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா ப்ரியோரிட்டி பண்ண வேண்டியது இந்த அறிக்கை முதல் பேப்பர் ஒரு சைடுக்கு இருக்கணும். வாங்க முதல் இதை நீங்க கிளியர் பண்ணணுங்க. இதுல ஒவ்வொரு எம்சிக்கும் ஒரு ஐடியா. இப்போ ஒரு தரம் தியரியை படிக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு இப்போ அந்த அந்த பெசிக் ஸ்டெப்ல கேள்வி தருவாங்க. F7MA சொன்னா FMM வந்து அந்த ஏகான் எழுதிடுவாங்க தருவாங்கண்ணே. கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் ஆரம்ப இறுதி வேகம் முன்னேறம் தந்தா ஏகான் கண்டோடு திருப்பி எஃப் தந்திரிப்பாங்க எம்மகான் எழுதிடுவாங்க. அப்போ இந்த இதுக்குள்ளே உள்ளே போனோம்னு சொன்னால் வேறு மாதிரி கேள்வி போகும் இல்லைக்கா. ஆறு முடுகளை இறுதி வேகம் ஆரம்ப வேகம் நேரம் தந்தா ஆறு முடுகளை காணணும்னு சொல்கிற ஐடியா வேணும் உங்களுக்கு. அப்போ ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கேள்வியை சந்திக்கக்குள்ள அந்த ஐடியா பண்ணிட்டு போகும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு எம்சிக்குள்ளே 150 விஷயம் இருக்கு. இந்த லைட்னு சொல்ல இந்த எவ்வளோ இந்த சமரியில் இந்த எம்சிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் 150 இடங்கள் டச் ஆகிருக்கும். 150 இடங்கள்னா இதில் கேள்வி வந்திருக்கும், இதுக்கு வந்திருக்கும். ஃபுல் செக்ஷனும் ஒரு ரிவிஷன் செய்யப்படும். எஸ்சி எடுத்தீங்கன்னா ஒரு குறித்த செக்ஷனுக்கு இருக்கும். கண் சம்பந்தமான கேள்வின்னு சொன்னால் பார்வை குறைபாடு சம்பந்தமாக அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நின்று ஃபுல்லாக அனலைஸ் பண்ணே இருக்கும். உங்களுக்கு விளக்குறை எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாக அதை டைம் வச்சு செஞ்சு எடுத்தாலும் சரி, அந்த செக்ஷனுக்கால கிளியர் பண்ணி எடுக்கிறோம். ஒளியியல் கருவி சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு குறித்த செப்பம் செய்ய இருக்கும். அல்லது இயல்பான செப்பம் செய்ய வந்துட்டு இயல்பாற்ற செப்பம் செய்ய மாறும். அவளாக கிளியர் பண்ணி எடுக்கிறோம். நான் அப்படி தான் செஞ்சு எடுத்து நான் கிளியர் பண்ணி எடுத்தேன். அப்படி தான் ஸ்ட்ரக்சர் நிறைய தரம் செஞ்சிருக்கேன். நான் குறைஞ்சது 3 தரம் செஞ்சிருப்பேன். ஃபுல் 79 பெசியில். இப்போ சவுண்ட் முடிஞ்சின்னு சொன்னால் சவுண்ட் முடிஞ்ச ஹையட் அங்கே ஹீட் அப்படி போயிட்டு இருக்குமே, அதுவும் பெரிய யூனிட். அங்கே போனீங்கன்னா ஹீட்டில் ஒவ்வொரு ஏசி வரும். பெட்ரன் ரேடியேஷன் இல்லாட்டி ஹீட் செலக்ட் பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு ஏரும் இருக்கும். 50 ஏசி இருக்கும். பாஸ்ட் பேப்பர்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 50 எஸ்ஐலேயே 50 இடத்த ஒரு எஸ்ஐன்னு சொன்னால் ஒரு செக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க விளங்குதா. அப்போ அதுதான் நீங்கள் பாஸ்ட் பேப்பர் செய்யலை சொல்ல போனால் இல்லையா. 7 மணி வரைக்கும் செய்யுங்க. இப்போ இருக்கிற பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கிறன்னு சொன்னால் இப்போ ஃபோமிங்கில் இருக்கிற செக்ஷனை நல்லா ஃபோமிங் ஆகிட்டு போகிற, கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதையும் ஃபோமிங் ஆகிட்டு போனால் போதும். இப்போ எதுவுமே படிக்கலைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூனிட்டை படிக்கிறது எந்த அளவு சாத்தியப்படுறது தெரியாது. ஏன்னா டைம் இது இல்லையா. நான் உண்மையாக ஸ்ட்ரகிள் ஆகிடும் இதில். நிறைய இந்த கதிர் வரி படம் வரைகிறது, அதுக்கு நிறைய தரம் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண தானாக வரைபடும். இயல்பான செப்பம் செய்யுங்க, இயல்பட்ட செப்பம் செய்யுங்களா போனீங்கன்னு சொன்னால் அங்கே கதிர் வரி படம் தான் முக்கியம். சரியாக வரையணும். சில பிள்ளைகள் இப்படி வரையும், இதை இங்கீடுற இல்லை அங்கீரி போட்டு இனி வரைய தொடங்குறேன். இங்கே வரைஞ்சிட்டு போகல அங்கே கதிர் வைத்திரு இடத்த சந்திக்கணும். அதை போட்டு இங்கே அழிக்க போட்டு இதை கீறு. அப்படி இல்லை, ஒன் டைமே வந்துட்டு கீறு ஸ்கோட்டை போடுறேன். இங்கே இருந்து கீரை அப்படின்னு சொன்னால் இது கலை கதிர் போகுதுன்னு சொன்னால் இங்கே எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், இங்கே இலகிடுறேன், கடைசா தண்ணி இல்லை இலகிடுறேன். அப்போ அதெல்லாம் வந்துட்டு எங்கே வரும்னு சொன்னால் நீங்கள் பிளவுடக்குள்ளாம வரும். ஸ்கீம் படி செஞ்சு டைம் வச்சு செய்யக்குள்ளதான் செய்யல. இப்போ பிள்ளைகள் வந்துட்டு செல்லும் 50 MCU வெளியே போட்டு வரும். சில பிள்ளைகள் வந்து செல்லும் என்னன்னு சொன்னால் டைம் காணா இல்லை, தந்த டைமுக்கு நீங்கள் ரெடி ஆகலை. 50 MCU வந்து 2 hours தான் அந்த டைம் அலோகேஷன். அப்போ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகலைன்னு சொல்கிறதான் உண்மையான விஷயம் இல்லையா. 50 MCU பேப்பர் நிறைய சந்திக்காதானே உங்களுக்கு விளங்கும். ரைட். அப்போ அந்த விஷயம் முதுகை சுட்டிகளுக்கு இடையிலான தொடர்பும் அதே மாதிரி அந்த குறித்த ஊடகத்தில் ஒளியிட வேகம் தரக்குள்ள அதுக்கான தொடர்பும் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இல்லையா. ரைட். MCQ செய்யக்கூட நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிடலும். உதாரணமாக ஒரு முறை சுட்டி சாராங்க 4/3 ரைட். இன்னொரு முறை சுட்டி எடுக்கலாம். இது 1.3 என்ன 3/2 எடுங்க. சரி. இப்போ இந்த ஊடகத்தில் வேகம் வந்துட்டு VA, இதில் வந்துட்டு VB.
சும்மா சொல்லுங்க விஏக்கும் விபிக்கான தொடர்பு எது பெரிய சரி எது நிறைய சரி இல்லைம்மா எது பெரிய சரியும் இப்போ 4/3 சொன்னால் இது 1.33 இது 1.5 இப்போ உங்களுக்கு தெரியும் 1.33 சொன்னால் இது ஒளியால் அடர்ந்த ஊடகமா இதான ஊடகமா இது ரெண்டையும் ஒப்படக்குள்ள இது ஐதான ஊடகம் மாறி மாறி செல்ற மாரி இது 1.33 தானே அப்போ ஐதான ஊடகம் முறை சுட்டி கூடினது என்ன அடர்ந்த ஊடகம் மற்ற ஐதான ஊடகம் தானே இது அடர்ந்த ஊடகம் எப்படி அடர்ந்த ஊடகம் மைதான ஊடகம்னு சொல்றேன் அடர்த்தி கூடினது அடரான ஊடகம் அப்படியா சொல்லுங்க அப்புறா எப்படி ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் அதாவது உண்மையை வந்துட்டு சொல்லுவோம் ஒளியால் ஐதான ஊடகம் அல்லது ஒளிக்கு ஐதான ஊடகம்னு சொல்லுவோம் நம்ம நோமலாக எப்பவுமே ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம்னு சொல்லி எப்படி அதை வேறுபடுத்துது எதை வச்சு வேறுபடுத்துது சொல்லுங்க அப்புறம் சும்மா பாய்ஸ் சொல்லுங்க உங்களை நீ சொல்லுங்க வேகத்தை வச்சு தான் வேறுபடுத்துது இந்த வேகத்தை வச்சு திணிவை வச்சு வேறுபடுத்துறியா இப்போ அடர்ந்தது ஐதானதுன்னு வருதுன்னு சொல்லி போட்டு அடர்த்தியை வச்சு வச்சிரியா இல்லை இங்கே லைட்ல வந்துட்டு அடர்ந்தது ஐதானதுன்னு சொல்றது எதை வச்சு பார்க்குறேன்னு சொன்னா வேகத்தை வச்சு உனக்கா இப்போ வேகம் கூட இருக்கின்னு சொன்னா ஒளியில வேகம் வந்துட்டு கூட இருக்கின்னு சொன்னா அந்த ஊடகம் ஐதான ஊடகம் உனக்கா அடரான ஊடகம்னாங்க வேகம் குறைவா இருக்கு அடுத்து நாம எடுப்போம் முருகை சுட்டி கூட இருந்துக்கிட்டா அடரான ஊடகம் முருகை சுட்டி குறைய இருந்துக்கிட்டா ஐதான ஊடகம் அப்போ ஐதான ஊடகத்துல வேகம் கூட இருக்கு விஏ கூட அல்லது மாறி யோசிக்க அப்படின்னு சொன்னா முருகை சுட்டி கூடி நடத்த வேகம் குறைவா இருக்கு இங்கே சவுண்ட்ல மாறி வரும் ஒளி இது லைட் அதெல்லாம் கிளியர் தானே இல்லை என் டவுட் இல்லையா இவ்வளோது என் டவுட் இல்லையா நான் சும்மா ஒவ்வொரு டச் ஆகிட்ட கை போடுறேன் ஃபுல்லாக நான் தியரியை கொண்டு போகல சார் அடுத்த கிளாஸில் நான் எம்சிக்யூஸ் அப்படி 1 by 1 செஞ்சோம் நான் வந்துட்டு கேள்வியாக செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் தியரி பாட்டை விட கேள்வியை செஞ்சு போகிறேன் தியரி கேட்டதுக்காண்டி நான் அதை சும்மா பார்த்துட்டு வந்தேன் அப்போ இந்த விஷயங்கள் இப்போ நார்மலாக வரும் 2 பின்னம் இருக்கு நார்மலாக யோசிக்கணும் இந்த நான் சும்மா எழுதுறேன் சரியா இதுல எது பெருசு பெருகி பாத்தீங்களா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் அதை வச்சு செய்யலாமா இதை விட இங்கே பெருசாதான் இருக்கு இதை விட இங்கே பெருசாதான் இருக்கு குயிக்கா எப்படி செய்யுது தெரியுமா இது குறுக்களை பெருகி பார்த்தாலும் செய்ய இயலும் அப்படி தெரியுமா உங்களுக்கு 7 இங்கே பெருக்கும் 77 இது 76 இது 90 இது இங்கே பெருங்குங்க இது இங்கே பெருங்குங்க அதில் சின்ன நம்பரை பாருங்களா இதில் எது பெருசுன்னா நான் குயிக்காக செஞ்சிடும் 1.33 இது 1.5 அப்போ 4/3 3/2 இப்போ இதே மாதிரி 5 செஞ்சாரு இங்கே பெருங்கினா 3 9 இது இங்கே பெருங்கினா 8 இதில் எது பெருசுனா இது பெருசு அப்படின்னா இது பெருசு இப்படிதான் குயிக்காக பார்க்குறேன் அதே மாதிரி தான் நீங்க இது 90 அங்கால போகுது 90 தாண்டுது அப்போ இது பெருசு இல்லையா பெரிய பார்க்க தேவையில்லை இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு இப்போ நம்பர் இந்த இதில் நம்பரை பார்த்து தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற அவசியம் ஒன்று இல்லை சந்தர்ப்பம் வரும் இல்லைங்க அந்த நேரங்களில் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா பின்னங்கள் வரக்குள்ள நீங்கள் இப்போ 5 MCU இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள்
வெக்வாட்டில் போகும் 2024ன்னு சொன்னால் அதில் எம்சிக்யூஸ் வந்துருக்கீங்க ஸ்ட்ரக்சர்ஸ்னா டைம் எடுக்கும் தெரியுதானே செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதான் இப்போ இதில் 3 பேர் வந்துட்டு எதுவுமே படிக்கலை அவங்களுக்கு எந்த அளவு கவர் ஆகும்னு தெரியா இப்போ எப்படியும் செய்யலாம் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்ம எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அந்த நுழைக்கு தான் வரப்போகுது 2024 2 எம்சிக்கு வந்துருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்த வந்துருக்கும் இது ஒரு இடத்த வந்துருக்கும் இது ஒரு இடத்த வந்துருக்கும் இது ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கும் இது ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கும் அப்போ இந்த எம்சிக்கு சம்மந்தமாக காயப்பேன்னு சொன்னால் அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் காயப்பேன் அந்த லைட் சொல்ல அந்த யூனிட்ல இருந்து தேவையான விஷயங்களை மட்டும் காய்க்கிறது இதுல இருந்து தேவையான விஷயங்களை மட்டும் காய்ப்பேன் அப்போ அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகி போகும் அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு தனிய முறிவுன்னு சொல்லி எடுத்தால் முறிவு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் அப்படியே செஞ்சுட்டு போகிற அப்படியும் செய்யலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ கிளியர்லாக்களுக்கு ஓகே இப்போ செய்யாதாக்களும் இருக்கீங்க உங்களோட டிசிஷன் என்ன இப்போ பின்னுக்கு உங்களுக்கு ஒளியியல் கருவிகள் சம்மந்தமான நுழைகள் இருக்கா இயல்பான செப்பம் செய்யினேன் இயல்பட்ட செப்பம் செய்யினேன் அதெல்லாம் நுழைக்கு இல்லையே தேடி படிக்காது இல்லையே அப்போ கஷ்டம் அந்த கேள்வி ஒன்று செய்யக்குள்ள பேசிக் இல்லாமல் செய்யலாம் ரைட் பாப்போம் நாம எப்படி செய்வோம் செக்ஷன் வைஸா செய்ய ரைட் அப்படி செய்யும் ரைட் ரைட் அடுத்தது அதுதான் நீ சொன்னா தான் சொல்லலாம் ஒப்பீனியன்டா ஏதோ ஒன்று செஞ்சா சரின்னு நினைப்பாங்க என்ன இதை சொல்றேன்டா சொல்லுங்க இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா சொல்லுங்க ஐடியாவே இல்லைன்றாலும் சொல்லுங்க உங்களை செகண்ட் லைன் சரி செகண்ட் லைன் தேர்ட் லைன் இருக்கிறாங்க எது உங்களுக்கு ஒப்பீனியன் எதுன்னு இருந்தால் சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க பாப்பேன் நான் யோகிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து செய்யறேன் எப்படியோ இப்போ இதில் வேற தொடர்புகள் சொன்னா இப்போ நான் இப்போ எக்ஸ் என் ஒய்கள் எடுத்தோம்னா இதில் உங்களுக்கு ஒரு தொடர்பு தெரியும் என் ஒய் ஓவன் எக்ஸ் அடுத்தது வேகம் சம்பந்தமான தொடர்புன்னு சொன்னா பிஎக்ஸ் இங்கே பிஒய் இன்னொரு தொடர்பு எடுக்கலாம் என்ன செய்யலாம் இப்போ மீடியன் சம்பந்தமா சொல்லுங்க மீடியன் சம்பந்தமா இப்போ மீடியன் சொன்னா அந்த குறித்த ஒளிக்கதிர மீடியன் இப்போ மீடியன் சொன்னா நான் எடுக்கேன் எக்ஸ் ஒய் ரெண்டு ஊடகம் இருக்கு உதாரணமா எக்ஸ்ல இருந்து வையை நோக்கி பயணிக்குது சரியா இப்போ இந்த ஒளிக்கதிர மீடியனுக்கு என்ன நடக்கும் அதான் நான் கேட்க மீடியனுக்கு என்ன நடக்கும் இது எஃப்ஏ இது எஃபின்னா தொடர்பு பண்ணு மாறாது மீடியன் மாறாதுன்னு மீடியன் மாறுமா இல்லை ஏன் இது ஒரு குறித்த முதல்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு உதாரணமா இந்த பல்ப் எடுக்கும் இதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒளிக்கதிர்னு சொன்னா அந்த முதல்ல தான் இருக்கு இல்லையா மீடியன் மாறாது V7 F lambda F மாறாது V M lambda மாறும் அப்போ V7 F lambda இங்கே போட்டோம்னு சொன்னால் F into lambda x இங்கே F into lambda y என்ன அப்போ F F கேன்சல் ஆகும் அப்போ lambda x ஓவ lambda y இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறது ரைட் சரியா ரைட் அப்போ இதில் நார்மலாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா சரி இப்போ இதை செய்யாம A and B into B and C into C and D இது மூணுமே பெருக்குப்படுது லாஸ்ட் வர ஆன்சர் என்ன ஆன்சர் குறியீட்டுடையது இப்போ எந்த தொடர்பு லைன் இடம் பின்னிருக்கிறார்கள்
இப்போ இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம்னு தெரியும் தானே. அப்போ இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. ஏஎன்பினா என்பிஓவை என்இ, பிஎன்சினா என்சிஓவை என்பி, சிஎன்டினா என்டிஓவை என்சி. அதை சுருக்கி எடுத்து போட்டு ஃபைனல் ஆன்சரில் எப்படி வருதோ அந்த ஃபார்மேட்டை அதுக்கு மாற்றுங்க. இப்போ இதில் இருந்து இங்கே மாற்ற தெரியும்னு சொன்னால் இதுவும் தெரியும் தானே. என்ஒய்ஓவை என்எக்ஸ்னா எக்ஸ்என்ஒய். சரியா? என்ன குறியீட்டுடைய ஏஎன்டி ஏஎன்டி செஞ்சீங்களா எல்லாரும்? டவுட்டானா பின்னுக்கு செஞ்சீங்களா? ஏஎன்டின்னு சொல்லி வரும். இந்த ஏயும் இந்த டியும் வரும். டியில் இருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி சிசி அப்படி டியில் வரும். பாடமாக்கிறதுல சும்மா சொல்கிறேன், அந்த ஃபார்மேட்டை சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதுனீங்கன்னு சொன்னால், என்ன பின்னங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் அந்த என்பி கேன்சல் ஆகும், என்சி கேன்சல் ஆகும். உங்களுக்கு என்டிஓவை என்ஏன்னு சொல்கிற ஃபார்மேட் வரும். லாஸ்ட்டாக நீங்கள் குறியீட்டு எழுதினா ஏஎன்டி இல்லையா? இதெல்லாம் தெரியும் தானே. அப்போ இப்போ வெளியூஸ் தருவாங்க, வெளியூஸை போட்டு செய்யலும் தானே. ரைட், அது ஓகே. ரைட், இதே நார்மலாக பேசிக்கான விஷயம் ஒன்று நீங்கள் படிக்கிறது. அடுத்து ஒளி முறிவு என்று சொல்கிற விஷயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், ஒளி முறிவு விதிகள் இருக்கிறது. ஒளித்தெரிப்பு ஒளி முறிவு நீங்கள் ஏற்கனவே ஓயிலில் படிக்கிறீங்க, ஓயிலில் படிக்க விதிகள்லாம் படிக்கிறீங்க. சொல்லுங்க அப்போ ஒளி முறிவு விதிகள் சொல்லுங்க. என்னென்ன வரும்? தெரியுதா எல்லாருக்கும்? முதலாவது விதியில் என்னென்ன வரும்? படுபோனவா படுபோனம் சின்ன முதலாவது விதி படுகதிர். அடுத்தது முறிகதிர். முறி விதிகள் சொல்றோம். இப்போ படுகதிர், முறிகதிர், படுபுள்ளியில் உள்ள செவ்வேறு, அது மூணுமே ஒரு தளத்தில் இருக்கும். நம்ம திருடியில கேள்வி செய்யறதுலன்னு ஒரு தளத்தில் 2Dலாம் செய்யப்படும். அப்போ ஒரு தளத்தில் அடிக்கிறதுன்னு சொல்றது முதலாவது விதி. ரெண்டாவது விதி பார்த்தா சொல்லணுமா? சொல்லுங்க. இல்லைங்களே, அந்த விகிதம் மாறலையே படுகோன் என் இன்டு சைனை மாறலின்னு சரி போடுறதில்ல, வரையிலக்கணமா சொல்லணும். படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கும் இடைப்பட்ட அந்த வீதம் மாறலி, அது சரியாது. குறித்த நிறத்துக்குன்னு இப்போ நிறம் வேறுபட்ட முறை சுட்டி மாறுபடும் இல்லையா? இப்போ நீங்கள் வானவில் அந்த நிறப்பிரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த ஒரு வெள்ளொலியை தான் அனுப்புகிறோம். ஆனால் அங்கே வந்துட்டு வித்தியாசமான கோணங்கள்லாம் முறியும். காரணம் வந்துட்டு அங்கே என்ன, அதை முறிவு சுட்டி வித்தியாசப்படுறதுக்காண்டி ஒவ்வொரு நிறத்துக்கும் வித்தியாசப்படும் முறிவு சுட்டி. அப்போ தரப்பட்ட இரு ஊடகங்களுக்கு குறித்த நிறத்திற்கு அதையும் கட்டாயம் ஆட் பண்ணணுமா? தரப்பட்ட இரு ஊடகங்களுக்கு குறித்த நிறத்திற்கு படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கு இடைப்பட்ட வீதம் மாறலி. அப்போ அந்த மாறலியை வந்துட்டு ஒரு விதியால சொல்லுவோம். என்ன விதி? சினலின் விதின்னு சொல்லி சொல்லுவோம், ஸ்னெல்ஸ் லோன்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் தெரியும் தானே. என் இன்டு சைனை மாறலி, என் இன்டு சைனை ஒரு கான்ஸ்டன்ட் மாறலி. சினலின் விதி ஸ்னெல்ஸ் லோன்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது தமிழில் வந்துட்டு சினேலின் விதி ஏதோ ஒன்று எழுதுவீங்க, அல்லது சினலின் விதி ஏதோ அந்த இதில் எழுதுவீங்க. இதெல்லாம் தெரியும் தானே. அப்போ இதெல்லாம் பேசிக். சும்மா இப்போ முறிவு சம்மந்தமான ஒரு கேள்வி போகுதுன்னு சொன்னால் இதே முன்னுக்கு கேட்பாங்க. இந்த பேர்லின் கோட்பாடு சம்மந்தமான கேள்வி போகுதுன்னா முன்னுக்கு என்ன சொல்லுவாங்க? பேர்லின் கோட்பாட்டை குறியீட்டுடைய இதில் எழுதுக, அதில் உள்ள குறியீடுகளை இனம் காண்க அல்லது உறுப்புகளை இனம் காண்க அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு போவாங்க, தியரியை கேட்டுட்டு போவாங்க. அங்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு விளங்கும் பேர்லின் கோட்பாடு சம்மந்தமான கேள்வி வரப்போகுது. ஒளிமுறை விதிகள் கேட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி ஒளிமுறிவு சம்மந்தமான கேள்வி வரப்போகுது. அது நோம்பலாம் நீங்கள் செய்து அதை செய்யலாம், செஞ்சு வளையிருப்பீங்க. ரைட். அப்போ இந்த விஷயம் இதில்
அடுத்தது முறிவு சம்பந்தமான விஷயத்துல இன்னொன்று என்ன, 7 வரைய தெரியும் தானே எல்லாருக்கும்? 7 வரைய தெரியும் தானே? 7 அந்த 2 ஊடகத்துக்கும் செங்குத்து அடிக்கிறது இந்த கோடு. இப்போ இது ஊடகம் அப்படின்னு சொன்னா இது 7 அடிக்கும், இது 2 ஊடகம் அப்படின்னு சொன்னா இது 7 அடிக்க போகுது. சரியா? சரியானது. இப்போ இதுல உங்களுக்கு தெரியும் இது 5ஆன ஊடகம் எடுக்கு, இது அடரான ஊடகம் எடுக்கு. இப்போ சொல்லுங்க ஆகும், இங்க இருந்து இங்கே கதிர் போகுது, 5ஆன ஊடகத்துல இருந்து அடரான ஊடகத்துக்கு போகுது, என்ன நடக்கும்? அதாவது இப்படி போக வேண்டியது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்போம். இப்படி போக வேண்டிய கதிர் இது ஓஎல் விஷயம். பின்னுக்கு அந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல நீங்க. இது இதெல்லாம் தெரியும் தானே? 5ஆன ஊடகத்துல அடரான ஊடகத்துக்கு போகல செவனை நோக்கி முடியும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எவ்வளோ மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாங்க, 400 மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். அதெல்லாம் தெரியும் தானே? 5ஆன ஊடகத்தில் தடான ஊடகத்துக்கு போகல செவனை நோக்கி முடியும், மாறி வளர்க்கல அடரான ஊடகத்துல இருந்து 5ஆன ஊடகத்துக்கு வரக்குள்ள இப்படி போகணும். என்ன செவனை விளத்தி முடியும். புறமாற்றியல் பெண்ணது ஒரு திசையில் அனுப்பி அங்கே போகுதுன்னு சொன்னால் மாறி அனுப்பினா அதே டிரெக்ஷன்ல மாறி வரும். இது புறமாற்றியல் முன்னாடி படிக்கிறீங்க, இதெல்லாம் தேவைப்படும் படிக்கிறீங்க. ரைட். வேற இதுல சொல்றேன்னு சொன்னா இதுல பொதுவாக நம்ம படுகோணங்கள் ஐன்னு சொல்லி குறிப்பாங்க. முறிகோணம்னா ஆறுன்னு சொல்லி குறிப்பீங்க. நான் எப்படி குறிக்கிறேன்? இதில் முறிவை சுட்டி N1, இதில் முறிவை சுட்டி N2ன்னு சொன்னா ஸ்னெல்லின் விதி எப்படி வரும்? ஸ்னெல்ஸ் லா. N1 இன்டூ சொல்லிங்க. அதாவது செவ்வனோட அமைக்கிற கோணம் என்ன? இந்த கோணம் வருமா? இல்லை, இந்த கோணம் தந்துருந்தாங்கன்னு சொன்னா நீங்க 90ல இருந்து கழிக்க போட்டு எடுக்கணும். செவ்வனோட அமைக்கிற கோணம் அதை பார்த்துக்கணும். அப்ப N1 இன்டூ சைன் R1, N1 இன்டூ சைன் R1 அல்லது சைன் R யார் நினை போட்டீங்க. அடுத்து N2 இன்டூ சைன் I. இதான சினலின் விதின்னு சொல்லி பாரு. செல்ஸ் லா. N இன்டு சைன் I மாறும். ரைட். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இது நீங்க முன்னுக்கு படிக்கிற விஷயங்கள் ஒளி முறிவு சம்பந்தமான அடிப்படையான விஷயம். எல்லா டைம் பாஸ்ட் பேப்பர் இருக்கா? எல்லா டைம் இருக்கா? என்ன புக் யூஸ் பண்றீங்க? இதா இந்த புக்கா? இது ஜெயக்குமார் சார் 2000+ யூஸ் பண்றீங்க? எல்லா டைம் இருக்கா 2000+? இப்போ வச்சிருக்கீங்களா? இல்லை, அடுத்த கிளாஸ் வந்து கொண்டு வாங்களா? பாஸ்ட் பேப்பர் எல்லாரும் செஞ்சு போவோம். பாஸ்ட் பேப்பரா மெயின். நீங்கள் கொப்பியை கொண்டாடி பாஸ்ட் பேப்பர் கொண்டு வந்துருக்கீங்க. அப்போ அடுத்த கிளாஸ் வந்து பாஸ்ட் பேப்பர் கட்டாயம் எடுத்துக்குவாங்க. ரைட். வேறு சும்மா செஞ்சு பார்க்கலாம் ஒரு ப்ராக்டிஸுக்கு. இதான அடிபடுமோ? இது 30 பாகை. இதில் முருகி சுட்டி 3/2, இதில் முருகி சுட்டி 1 6 அறிய. சார் பேசிக் கணக்கு இல்லையா? சும்மா செஞ்சு வரேன் ப்ராக்டிஸு.
இது அடுத்ததா இது விலங்கு என்னன்னு சொல்லி ஏன்னு சொல்லி போட்டதையா வழியில் ஒளியின் வேகம் தான் தெரியும். அடுத்து வந்துட்டு நீரின் வழி சார்பான முறைச்சுட்டி தான் தெரியும். அடுத்தது நீரில் ஒளியின் வேகம் கேட்ரி. அப்போ அந்த பேசிக்கான தொடர்பை யூஸ் பண்ணிங்கன்னா இது வரும். இது ஸ்னெல் ஸ்லோவை யூஸ் பண்ணிங்கன்னா வரும். ஸ்னெல்லின் விதியை இன்டு சைனையும் மாறும். இந்த ஊடகத்தில் என் இன்ட்டு இதில் சைன் பெருமதி செவரிடம் வைக்கிற போன மாதிரி எனக்கு ஆகணும். இங்கால இதில் ஊடகத்தில் முடிச்சுட்டி இன்ட்டு இங்கால சைனார். மடக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? மடக்கு அட்டவணை சைன் அட்டவணை எல்லாம் கோப்பி இருக்கா இப்போ ஏஎன்டபிள்யூ இது அடுத்த கேள்வியா? இது ஒவ்வொரு கேள்வி நான் சும்மா ஷோர்ட்டாக எழுதுறேன். ஏஎன்டபிள்யூ சமன் இது வந்துடுறாங்க 4/3. அடுத்தது ஏஎன்ஜி வந்துடுறாங்க 3/2. டபிள்யூஎன்ஜி அடுத்தது ஜிஎன்டபிள்யூ. இது செஞ்சிட்டீங்களா? என்ன ஆன்சர் பார்க்கலையா? அட்டோட இடிக்கி தானே ஒரு ஆள் இடிக்கிறாங்க சொல்லுங்க. நல்ல அழகா அப்போ எண்ணின் சைனை 3/2 இது எண்ணின் சைன் 30 சைன் 30 ஆஃப் அது சமன் 1 தர சைனார். அப்போ சைனார் வரும் உங்களுக்கு என்ன 3/4 0.75 அதெல்லாம் தெரியும் தானே. 3/4 0.75 1/4 0.25 1/4 0.5 ரைட். அப்போ இதை நீங்கள் சைன் அட்டவணையில் ஓட்டி காட்டு பார்த்தீங்கன்னா இது 48 பாகை அவங்கள கலை வரும். 48 பாகை 35 கலை அதெல்லாம் பார்க்க தெரியும் தானே உங்களுக்கு ரைட். அது சரி உங்களை செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்கு இன்னைக்கு செஞ்சாங்களா லாஸ்ட் பெஞ்ச் இதுக்கு ஆன்சர் செஞ்சீங்களா? 4 தர 18 சரியா? சரியா? அப்ப என்ன செஞ்சிருவீங்க? இந்த ஏஎன்டபிள்யூன்னு சொன்னா இது என்டபிள்யூவை ஏன்னு வில போட்டா விஏஓவை விடபிள்யூ விஏ 3 தர 18 சரியா? விடபிள்யூ வருமா ஆன்சர்? 4 தர 18 வருமா? இப்போ முதலாவது நீங்க பார்த்தோன்னே விலங்கு உங்களுக்கு இப்ப இதுல முறிவை சுட்டி கூட என்ன நீர்ற முறிவை சுட்டி கூட வழியை விட. அப்ப என்ன செய்யும்? இப்போ எப்படி யோசிக்கணும்னா நீங்கள் எவ்வளோ யோசிச்சு தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு எம்சிக்குள்ளே ஏதோ இடத்த சும்மா யோசிச்சுட்டு போகிற இடங்கள் இல்லையா? இப்போ நீங்கள் இதை கெஸ் பண்ணிடலாமே எப்படி இந்த பெருமதியை விட குறைஞ்ச பெருமையான ஆன்சர் வரும். நீரில் ஒளியை நாம் அனுப்புகிறதும் அதே ஒளியை வந்துட்டு வழியில் அனுப்பினாலும் என்ன செய்யும்? வழியில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ 3 தர 18 விட இங்கே குறைய ஆன்சராக வரணும். 4 தர 18 வராது இல்லையா? பாடமாக வேணும் ஒன்றே பாடமாக என்ன எல்லாம் பிள்ளைக்குங்க சரியா? ஏன்னா ஒன்று ஞாபகம் வைங்க, தொடர்பு போட்டு பாருங்க. இதெல்லாம் கெஸ் பண்ணுற இடங்கள் பெரிய ஒரு கால்குலேஷன் செஞ்சுட்டு போறீங்கன்னு சொன்னா எம்சிக்குள்ள என்ன ஆன்சர் வரும்? இது வந்துருக்குன்னு சொன்னா இதோட குறைய வருமா கூட வருமா? அப்போ அப்படி பார்த்தாலே சில டைம் ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா? சரி இப்போ விடபிள்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வரும்? 9/4 9/4 சொன்னா 2 தசம் 2 8 அங்கே 10 அப்போ 2 தசம் 10 2 5
தர 18 யூனிட்ல வந்துட்டு ஃபீஸ்ல முக்கியம் என்ன இதோட சேர்த்து யூனிட்டுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அதெல்லாம் கவனிக்கு எழுதுங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் சரி எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ தேர்ட் பெஞ்சில் அஞ்சு எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ அடுத்தது இந்த கேள்வி என்ன ஏஎன்டபிள்யூன்னு சொன்னால் என்டபிள்யூ வேணும் ஏஎன்ஜினா என்ஜி தந்துருக்காங்க டெக்டா வழி சார்பு தந்துருந்தா டெக்டானே தலைமுறை யூடி அப்போ டபிள்யூஎன்ஜின்னு சொன்னால் என்ஜிஓஎன்டபிள்யூ அப்போ என்ஜிஓஎன்டபிள்யூன்னு சொன்னால் 3 கீழே 4 3 சுருங்கினின்னு சொன்னால் இந்த 2 கீழே 3 9 8 சரியா அப்படின்னு ஒரு 1 தசம் உங்களை 10 8ன்னா ஒரு முறை அவங்கள 20 அப்படி போகணே 20 8ன்னா 16 40 5 சரி அப்போ இதில் தலைகீழ் தானே இங்கே வரப்போகுது 8 9 தலைகீழ் தானே என்டபிள்யூஓஎன்ஜி என்ஜிஓஎன்டபிள்யூ அப்போ 8 9 சொன்னால் 0 தசம் 8 8 8 8 அப்படி போகும்போது சரியா என் டவுட் இருந்தால் கேளுங்க இதில் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க டவுட் இருக்காது டவுட் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க முடியும் இல்லை சரியா என் டவுட் இருக்கா அதில் செஞ்சதில்ல சரி அவளே ரைட் நான் கேள்வி ஒன்று வாசிக்கன்னு அதுக்கு படத்துக்கு இருங்க பாப்பா கேள்வியில் தேவையில்லை 1 by 1 படத்துக்கு இருங்க கேட்டு காட்டுங்க பாப்பா சரியா சொல்லியா கேள்வி ஒன்று சொல்கிறேன் அதுக்கு படத்துக்கு இருங்களா வழியிலிருந்து கண்ணாடிக்கு செல்லும் ஒளிக்கதிரின் ஒரு சிறு பகுதி கண்ணாடி மேற்பரப்பில் தெரிப்படைகின்றது வழியிலிருந்து கண்ணாடிக்கு போகுதா வழியிலிருந்து கண்ணாடிக்கு செல்லும் ஒளிக்கதிரின் ஒரு பகுதி கண்ணாடி மேற்பரப்பில் தெரிப்படைகின்றது இது வழி நடுங்க வழி இதெல்லாம் கண்ணாடி இப்படி போற ஒரு ஒளியில ஒரு பகுதி என்ன செய்யலாம் தெரிப்படைதான் கட்டாயம் செவ்வன்லாம் இருக்கணும் படுபுள்ளியில் உள்ள செவ்வன் இது படுகதிர் இப்ப முறிவு இல்லையே தெரிப்பேனே அப்ப தெரிப்பு விதிகளுக்கு அமைவா நடக்குமே படுகோணம் சமன் தெரிகோணம் அப்ப இப்ப தெரிப்படங்கி சரியா அங்கே இருக்கிறது வழியிலிருந்து கண்ணாடிக்கு செல்லும் ஒளிக்கதிர் ஒரு சிறு பகுதி கண்ணாடி மேற்பரப்பில் தெரிப்படைகின்றது கீழ்நீங்களா இது ஓகே தானே ரைட் ஏனைய பகுதி கண்ணாடியினுள் முறிவடைகின்றது அப்ப ஏனைய பகுதின்னா இதான் படுகதிர் அப்ப அங்கால மிச்சம் முறிவடைதான் அப்ப முறிவடையிருங்க அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும் ஐதான ஊடகம் அடரான ஊடகம் பார்க்கணும் இங்கே தேவைப்படும் அப்ப இது ஐதான ஊடகம் அறிய போதும் இது அடரான ஊடகம் அறிய போதும் அப்ப ஐதான ஊடகத்துல அடரான ஊடகத்துக்கு போகல செவ்வனு நோக்கி முடியும் அப்ப இப்படி போக வேண்டியது இங்கெல்லாம் போனீங்கன்னா செவன்ல இருந்து விலத்தி போகுது இங்கே வந்தா நோக்கி வருது சரியா முறிவடைகின்றது செரிகதிருக்கும் முறிகதிருக்கும் இடையேயான கோணம் 90 பாகை எணி குறிங்க மமத செரிகதிருக்கும் முறிகதிருக்கும் இடையேயான கோணம் 90 பாகையா குறிக்கிறீங்களா
தெரிகதிரிக்கும் முறிகதிரிக்கும் இடையேயான கோணம் 90 பாகை. ஆமாம் சரியா? குடிக்கிறீங்களா? ஆப் கொஞ்சம் பேசிக்காது. ரைட். அப்போ படம் கீரிடம் அதில் இருக்கிறான விஷயம். இப்போ இது தெரிகதிர், இது முறிகதிர், ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 பாகை. அவ்வளோதான் தெரியும், வேற யோகிக்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு ஆள் வந்து இப்படி கீறா 90 பாகை இருக்கிறேண்ணா இல்லை, இதுல கீரைக்கேன்னு விளையா. ரைட். சும்மா சின்ன விஷயம் தான். அந்த தர வந்துட்டு படத்துல குறிக்கணும். ரைட். படுகோணத்தை காண்க. இதுல வேற தரவுகள் தந்துருக்காங்க. இதுல முருகை சுட்டி 3 இங்கில் 2, இதுல முருகை சுட்டி 1. படுகோணத்தை காண்க. இதான படுகோணம். இது ஒரு ஐன் எடுக்கும். இது ஐன்னு சொன்னா இது என்ன ஐதான், ஏன்னா வந்து தெரிப்படையுதுன்னு. அப்ப படுகோணம் சமன் தெரிகோணம். அப்ப இது ஐ கேட்டீங்க என்ன படுகோணம் தான் கேட்டீங்க. ஐட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டீங்க. என்ன செய்யலாம்? இதை காணையில என்ன முறிகோணம் என்ன வரும்? இப்ப என்ன தேவைப்படுது? கேத்திராணி அமைப்போடு தேவைப்படுது. அதுக்காக கேத்திராணி ஒளியில் சொல்றேன். இது பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு நேர் கோணம் மீது உள்ள அடுத்துள்ள கோணங்கள் 180 பாகை தானே. இந்த கோணம் இது இது 90 பாகை இது. ஆகவே இதையும் கூட 90 பாகை வரணும். அப்போ இதே எவ்வளோ அறியணும்? 90 மைனஸ் ஐ அறியும் இல்லையா? இப்போ என்ன செய்யலாம்? ஸ்னெல்ஸ் லோ யூஸ் பண்ணலாம், ஸ்னெல்லின் விதியை யூஸ் பண்ணலாம். என் சைனே மாறல, அவ்வளோதான். என் தந்திரியாங்க 1 தர சைனை 3 இங்கில் 2 தர சைன் 90 மைனஸ் ஐ விளையா. பின்னு விளையா சென்னை விளையா. 1 தர இங்கே படுகோணம் சைனை, இங்கே 3 இங்கில் 2 தர சைன் 90 மைனஸ் ஐ என்ன வரும்? சைன் 90 மைனஸ் ஐ cos ஐ. தெரியுமா? அது தெரியாது நடுவில் தெரியா. அதே பேசிக்கான விஷயம். இது சைன் 90 மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டா நிலை படிக்கிறீங்க. மாறி கொஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. இது தெரியுங்க கட்டாயம். சரியா? ஞாபகம் தெரியாட்டி தெரியாத கேளுங்க. இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். சில டைம் வந்துட்டு இதையும் தருவாங்க பேப்பரில். ரைட். அப்போ இது வந்துட்டு சைன் 90 மைனஸ் ஐ, அப்போ கொஸ் ஐ. அப்போ நீ பிரிக்க எடுக்கலாம். இது எங்கே எடுத்தீங்கன்னு சொன்னால் சைன் ஐ இங்கில் கொஸ் ஐ என்ன வரும் தெரியுமா? சைன் இங்கில் கொஸ் டான் ஐ. அது தெரிஞ்சிருக்கணும். சைன் தீட்டா இங்கில் கொஸ் தீட்டா சமன் டான் தீட்டா. அப்போ சைன் ஐ இங்கில் கொஸ் ஐ டான் ஐ 3 இங்கில் 2 +5. அப்போ டான் அட்டவணையில் போய் பார்க்கணும். பார்த்து நீங்கள் ஐ எங்கே நோடிப்பீங்க தெரியும் தானே இதெல்லாம். ரைட். ஐ வந்துட்டு உங்களுக்கு 56 பாகை 18 கலை வரும். செஞ்சு பாருங்க. அதில் பார்க்க எழும் தானே. இப்போ நான் வந்துட்டு இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாசிக்கு படங்கின்னு இதே கேள்வியை மேலே தந்த ஒரு படத்தையும் தந்தேன் போடுறீங்க. சரிக்குமே இல்லையா? அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் இப்போ சும்மா ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கேள்வி தந்திரிப்பாங்க, படம் தந்திரிப்பாங்க. சில கேள்வியில் படம் தந்திரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் நாம் படத்தை கீரை வெட்டி வரும். யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு டைம் ஒன்று போகும். இவ்வளோதையும் நாம் யோசிச்சு 90 ரூபாய்ன்னு சொன்னோன்னா நம்ம வேறு இடத்துல தங்கியிருக்கோம். இது 90 ரூபாய் இதில் போட்டேன்டா இது 45 ஓட 45 ஐ சமன் 45. அப்போ சரியாக பார்த்துக்கணும். அப்போ எல்லாம் நாம் பார்த்து கீறுறோம். இதே விஷயத்தை தந்துருந்தாங்கன்னு சொன்னால் கீழே தந்துருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐடியா தாரம் வாங்கிக்கிறேன். பார்த்தோன்னே இவங்க ரைட்டாக தந்துருக்காங்க. ரைட்டு தான் விஷயம். இப்படிதான் செய்யப்படுறது. இவ்வளோத்தையும் கீழே போட்டு சில டைம் எல்லாம் ஓகே. அதுக்கு என்னத்தை பாவம் போகிறோம்? இதை மறந்து வைத்துடுது. என்னது கீழே நம்மளே மறந்து வைத்துடுது. ரைட். அப்போ தான் கீழே டவுட் படுத்தே போகிறேன். ஓகே.
ஒரு கேள்வி நீங்க ஃபைனல் பேப்பர்ல வாசிக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க டைம் கொடுத்துட்டீங்க மறைமுகமா. அந்த கேள்வி நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா உங்க ஐடியா வரலன்னு வைங்களோ, அதுக்கு டைம் கொடுத்துட்டீங்க. திருப்பி இன்னொரு தடவை வாசிக்கீங்கன்னு சொன்னா 50 கேள்வி வாய்க்க மாட்டீங்க. அதை ஞாபகம் வச்சுங்க, டைம் காணாம. ஒரு 18 கேள்வி போயிட்டீங்கக்குள்ள அந்த கேள்வி உங்களுக்கு விலங்கலை, ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்க முதலாதாரமே வாய்க்கக்குள்ள விலங்கலைன்னு சொன்னா திருப்பி வாசிக்க எடுத்துப்படி. அப்ப 50 கேள்வி வாய்க்கலாம், 19 கேள்வி போறீங்க, திருப்பி ஒரு 2 நேரம் வாய்ச்சிங்க. அப்ப 49ஐயும் 48ஐயும் வெட்டி வைக்கிங்க. இல்லையா? எப்பயுமே ஃபைனல் பேப்பர்ல நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்லயே உங்களுக்கு ஐடியா வர மாதிரி இருக்கணும். ஐடியா வரலையா அதுக்கு அடுத்த கேள்வி போறது. இல்லையா? மேக்சிமம் ஒரு தரம் தான் வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், வாசிக்க விளங்குறதுக்கு. ஃபுல்லா ஒரு தரம் வாசிக்க போட்டு விளங்குறேன்னு சொல்லி திருப்பி வாசிக்கிறல்ல, அப்படி போனீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை வரும். இல்லையா? ரைட். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் டைம் அலோகேட் பண்ணி எம்சிக்கு செய்யக்குள்ளதான் இந்த பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணிடும் உங்களுக்கு செல்ஃபாக. நான் வந்து அனலைஸ் பண்ணி தரையில உங்களுக்கு உங்களோட பிரச்சனை வந்துட்டு என்ன நம்மளுக்கு பேப்பரில் பிரச்சனைக்குன்னா உங்களுக்கு தான் தெரியணும். அப்போ நீங்கள் தான் செல்ஃப் எக்ஸாம் செய்யணும். இப்போ இங்கே நடக்கிற எக்ஸாம் இல்லைன்னா செல்ஃபாக நீங்கள் செய்கிறது. இப்போ இன்னைக்கு ஒரு செகண்ட் டைம் பேப்பர் நடந்தது, எஃப்டபிள்யூசி பேப்பர் எடுத்து டைம் செஞ்சு பாருங்க. எம்சிக்கு மட்டும் இதில் ஃபுல் பேப்பர் செஞ்சு பாருங்க. இல்லையா? ஒரு ஃபுல் பேப்பர் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் 8 எஸ்ஏ இருக்கு மேடம். ஃபைனல் பேப்பர்னா 4 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 4 செஞ்சு பாருங்க திருப்பி பாஸ் பேப்பர் வைக்கிறது. அல்லது ஃபுல் பேப்பர் ஒன்று செஞ்சீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்று நீங்கள் மேக்ஸிமம் நல்லா விளங்கி செய்கிறீங்கன்னா அதே பேப்பர் எகைன் தந்தா எதுன்னு ஒரு 99 எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு விளங்கிட்டு போங்க. எனக்கு நீங்கள் செஞ்ச பேப்பரை அந்த அளவுக்கு விளங்கி செய்யுங்க. அப்ப கேள்விகள் செய்யக்குள்ள உங்களுக்கு தொடர்புகள் எல்லாம் மறந்து வைத்து ஞாபகம் இருப்பா. புரியுங்க? அப்ப சும்மா நீங்க தியரி நெறி படிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு செய்ய போகல, ஒண்ணு செய்யல. சொல்ல போன தியரியை மட்டும் படிக்கிறது. இதுல நான் மேக்ஸ்ல ஓஎல்ல 98 99 எடுத்தா அப்படின்னு நான் உட்பட. ஆனா இங்க அதே 98 99 எடுக்கிற கஷ்டம் வந்துட்டு இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும். இப்ப சில பிள்ளைகள் வந்து செல்லும் ஓயில் எழுதிட்டு வந்து நீ மெக்ஸ் இன்ட்ரெஸ்ட் 99 எடுத்தீங்கன்னா நாளைக்கு மெக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அது வந்துட்டு நாமளும் அந்த டைம்ல நாமளாம் தஞ்சில் நல்ல போனா மறைஞ்சு போவான். அது பொருத்தமானு சொன்னா உங்களுக்கு உங்கள்ட்ட கேட்டா தெரியும். நீங்க நல்லா அட்வைஸ் பண்ணீங்க ஓயில் எழுதிட்டு வந்த உள்ள அதோடைய மெக்ஸ் ஹிஸ்ட்ரி ஓடுவோமோ சொல்ற அளவுக்கு உங்கள்ட்ட ஐடியா அறியும். ஏன்னா அதை மெயின்டைன் பண்றேன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். 99 98 அந்த ரேஞ்சில் வைக்கிறது எடுக்கலும் இல்லை. நான் ட்ரை பண்ணணும். அப்போ கேரியல் செய்யக்குள்ளதானவங்களுக்கு மறந்த இடங்கள் ஞாபகம் வரும். இப்போ நான் ஒரு கேள்வி செஞ்சேன், அந்த என்ன செல்லுயா இப்படி வரும், இப்படி ஒன்று ஞாபகம் தமிழ்ல என்ன சொல்லுவேன் மச் நம்பர்னு சொல்றாரு. இப்படி ஒன்றி அது எங்க இதுல சவுண்ட்லாம் பின்னுக்கு வருமே அந்த சூப்பர்சோனிக் அந்த மியோலிக் அதில் சொல்லக்குள்ள அதில் கூம்பு ஓடியும் அதில் கூம்புட அறிவிச்சு போனோம். அப்போ நான் கேள்வி ஒன்று செஞ்சுட்டு போனேன். இப்படி ஒன்று வந்து இதுங்கடா படிக்க சொல்லி ஒரே குழப்பம். ஆனால் கேள்வி தியரியில் இருக்கி என்ன அடிக்கடியே அதை கேள்வியில் வரல. அப்போ மக் நம்பர்ன்றது இருந்து என்னடா மக் நம்பர் என்ன சொல்லியோ அவன் வந்துட்டு என்னன்னா அந்த மச் நம்பர் நான் எழுத அவன் வந்துட்டு இந்த இங்கிலீஷ்ல அந்த ஃபார்ம்லயே மக்கேன் நம்ம எப்படியாவது இருந்தீங்க அவ எனக்கு படிச்சேதான் ஆனால் மறந்து போயிது. அப்போ எஸ்ஏல என்னங்க எஸ்ஏயா எஸ்ஏல இது பெருசு அடிக்கடி வரல. எம்சிவிலோடது வரும். அதில் முக்கியமான அரைச்சு கோணம் என்னது அந்த கூம்பு வரையது அரைச்சு கோணம் சைன் தீட்டா நான் யூஸ் பண்ணுறேன். கூம்புட கோணம் கேட்டால் 2 தீட்டா. நீ படிக்கிறீங்க. அப்போ நான் எடுத்து இப்போ தியரியில் எடுத்து பார்த்தா எங்கன்னு சொல்லி சவுண்டில் ஒரு தொங்கல் கிடக்கு மக் நம்பர் மக்கேன்னு சொல்லி எழுதி வைக்கிறீங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த தியரி எடுத்து பார்த்தா ரைட்டா இதான் விஷயம். அப்போ இது படிக்கிறதான் இப்போ அப்போ திருப்பியா போய் கொஞ்சம் வந்துடும் கேள்வி கூடாதால அதையும் படிக்கிறது. இப்போ தியரி ஒன்று படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த தியரி ரிலேட்டடான கேள்விகள் செஞ்சீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது. இப்போ ஒரு ஃபுல் பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான்
இப்போ இப்படி இப்போ 2 hour ஒரு குறித்த செக்ஷன் கிளாஸுக்கு போகிறத விட அதே 2 hourல ஃபுல் பேப்பர் செய்கிறதே நல்லது. பாய்க்கு இந்த கிளாஸை மட்டும் போட்டு போகிறதா செல்றேன். எந்த வியூவில் நல்லா படிக்க வரார், நல்ல ஃபோமிங்கில் இருக்காருன்னு சொன்னால் அவரே இந்த 2 hours ஒரு செக்ஷன் கிளாஸுக்கு போகிறத விட நல்லா படிக்க வரும். பிஏ ரேஞ்ச் படிக்கிறத செல்றேன். அதே 2 hours அவர் வீட்டை இருந்து செல்ஃபாக பேப்பர் வச்சுங்கன்னா அவர் இன்னும் அனலைஸ் பண்ணலாம். அவர் ஃபீஸ் ஃபுல்லாக படிப்பார். இது ஒரு குறித்த செக்ஷனுக்கு ஒரு கிளாஸுக்கு போகாது, பேமெண்ட் பண்ணி போகுது. நல்ல ஃபோமிங் அடிக்கிறவா, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். செல்ஃப் ஸ்டடியாமே நீ சொல்ல போனா நீ இப்போ இந்த கிளாஸ் நான் விளம்பரப்படுத்தினா நீங்கள் நல்லா விளங்குவீங்க இல்லையா? இதுல இருந்து நீங்கள் கொஞ்சம் கொண்டு போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் செல்ஃபாக இருந்து விளங்கி இதில் பேப்பர் செஞ்சு இப்போ எடுத்து செய்யக்கூடாதான் உங்களுக்கு இன்னும் விளங்கு இல்லையா? அப்போ அந்த விஷயங்கள் புது விஷயங்கள் வந்தீங்கன்னா நோட் பண்ணி தியரியை கொண்டே படிங்க. திருப்பி தனியாக தியரியை படிக்க போட்டு பேப்பர் செய்கிறேன்டா ஃபைனல் பேப்பர் செய்யலாம். தியரியை படிக்க முடியாது, ஃபைனல் எக்ஸாம் நாளைக்கு இருக்கணும் போய் செய்ய வேண்டியது. ரைட்? அது அப்படி இல்லை. நீங்கள் எஸ்ஐலேருந்து செஞ்சு வந்துருந்தீங்கன்னா பிரச்சனை ஒன்று வந்தீங்க. செகண்ட் சைஸ் செய்யக்குள்ள தியரி பிரச்சனை வந்துருக்காது. பாஸ் பேப்பர் செஞ்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்கள் ரிவிஷன் செய்ய வேண்டி வரும். லைட்ல ஏதும் மிஸ் செய்ய வந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு எம்சிக்கு ஃபுல்லாக செய்யலைன்னு இருக்கீங்க. அப்படி செய்ய இப்போ வந்து செய்யலாம், செய்யலாம் தானே? ரைட். சரி, எடுத்துட்டு வாங்க. டவுட் இருந்தாங்க கேட்டு நீங்கள் எடுக்க. சரியா? டவுட்டா? இல்லை. அடுத்த விஷயம் பிம்ப உருவாக்கம். டவுட்டா? பிம்ப உருவாக்கம். இப்போ பிம்பம் ஒன்று நாம் உருவாக்க போகிறோம் அல்லது பிம்பத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்னும் விஷயம் நடக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒளிக்கதிர் முறிவு சம்மந்தமாக தானே உங்களை பார்த்துருக்கேன். இப்போ பிம்ப உருவாக்கம் வந்துட்டு ரெண்டாலையும் நடக்கும். தெரிப்பாலையும் நடக்கலாம், முறிவாலையும் நடக்கலாம். இப்போ நாம கணித்தல் தேவைக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பிம்பம் உருவாக்கப்படணும்னா எத்தனை கதிர்கள் வரையும்? குறைந்தது 2 கதிர்கள் தேவை இல்லையா? 2 கதிர்களுமே அதோட நாம நீட்டி சந்திக்க வைப்போம் அல்லது தானா வந்து சந்திக்கும். நீட்டி சந்திக்க வைக்கோம்னா அந்த பிம்பத்துக்கு என்ன சொல்லுவோம்? மாய பிம்பம். தானா வந்து சந்திக்கின்றா மெய் பிம்பம்னு சொல்லி சொல்லுவோம். மெய்ப்பொருள் மாயப்பொருள் எல்லாமே இருக்கு தெரியுமா? மெய்பிம்பம் மாயபிம்பம் ஆகி மெய்ப்பொருள் மாயப்பொருள். இது சொல்லுங்க. இப்ப கதிர் வருது வந்து முறிவடைஞ்சி பிம்ப உருவாக்கம் நடக்குது. பிம்ப உருவாக்கத்துல நான் சொன்னேன் 2. ஒன்று ஒளி முறிவு, அடுத்து தெரிப்பு. 2ஆலையும் பிம்ப உருவாக்கம் நடக்கலாம். ஒளி முறிவுன்னு சொன்னா இங்க படுகதிரும் இருக்கும், அடுத்து என்ன முறிகதிர் இருக்கும். முறிகதிர். தெரிப்புன்னு சொன்னா அதே மாதிரி படுகதிர் இருக்கும், தெரிகதிர் இருக்கும். இப்ப சொல்லுங்க. அப்போ இப்ப முறிவு நடக்குது. எந்த கதிர் வந்துட்டு இந்த முறிவு நடக்குது, படுகதிரும் இருக்கும், முறிகதிரும் இருக்கும். எந்த கதிர் வந்துட்டு பொருள் இயல்பை தீர்மானிக்கும் அல்லது பிம்ப இயல்பு எடுக்கலாம். எந்த கதிர் வந்துட்டு பிம்ப இயல்பை தீர்மானிக்கும்? முறிகதிர். படுகதிரை வச்சு பிம்பத்தை சொல்லலாமா? இதை நீ யோசிக்கணும். ஒரு வில் ஏறி இது ஓயலா? இப்போ இது ஏழு அடிக்கு நீ யோசிச்சிடல, அங்கே வச்சுட்டாங்க. ஓயில படிக்க விஷயம் தான். 2 கதிரான அனுப்பணுமே. இப்போ இந்த ரீதி படுகதிர் ஒன்று தெரிஞ்ச பாதை தெரிஞ்சு அனுப்பணுமே. பாதை எதுக்கால போகும்னு சொல்லி ஒளியல் மையத்துக்கால போகிறது அப்படியே விலகல் இன்றி போகும். என்ன தலைமையத்துக்கு சமாதானம் வர்றது எஃப் கூட போகும். இது எஃப்னு சொன்னா இதே கேப்ல இங்கே வரும் அங்கலவா. இது வந்துட்டு என்ன படுகதிர். பொருளியல் பத்தி தீர்மானிக்கணும். படுகதிர் எங்க சந்திக்கு வருது, அப்ப மெய்ப்பொருள். சரியா? பொருளியல் பத்தி தீர்மானிக்கிறது எப்பயுமே படுகதிர்கள். அது மெய்ப்பொருளா மாயப்பொருளான்னு சொல்றது. மெய்ப்பொருள் மாயப்பொருளை வைங்க ஒரு சைடுக்கு. பிம்பத்தை எடுங்க. பொருள் அடுத்த பிம்பம் தானே. இப்ப பிம்ப உருவாக்கம் நடக்குது. பிம்ப உருவாக்கம் அதாவது பிம்பத்தை தீர்மானிக்கிற என்ன கதிர்கள்? ஒளி முறிவுனா முறிகதிர்கள், ஒளி தெரிப்புனா தெரிகதிர்கள்.
இல்லைங்க அது சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் யோசிச்சிடல. விம்பையல்பை தீர்மானிக்கிறது ஒளி முறிவுன்னு சொன்னா முறி கதிர்கள் அல்லது தெரிப்புன்னு சொன்னா தெரி கதிர்கள். அப்படி வார அந்த ரெண்டு கதிர்களும் தானா சந்திக்கின்னு சொன்னா அது வந்துட்டு மெய்பிம்பம். மெய்பிம்பம் இன்னொரு இதுல சொல்லுவாங்க இந்த திரையில் பெறக்கூடிய பிம்பம், திரையில் பெறப்படக்கூடிய பிம்பம், திரையில் பெற முடியாத பிம்பம் மாயம்பம். அதாவது கண்ணெல்லாம் பார்க்கலாம், வில்லை கூட பார்க்குறது. வில்லை கூட பார்த்தோம்னா பிம்பம் இருக்கும், சும்மா எடுத்து பார்த்தோம்னா பிம்பம் இருக்குமா? இல்லை. திரையில் பெறக்கூடிய இன்பம் மெய்பிம்பம், திரையில் பெறப்பட முடியாத இன்பம் மாயம்பம்னு சொல்லுவாங்க. ஐயா நீயும் இல்லை படிச்சிருப்பீங்க. அப்போ ஒளிக்கதிர் சம்பந்தமா சொல்லணும்டா இந்த இப்போ இதுல பாருங்களாம், இப்போ இந்த ரெண்டு கதிரும் தானா போய் சந்திக்குமா? இந்த இது வந்துட்டு படுகதிர், இதுக்கான முறிவு கதிரும் அதே பாதையில செய்ய போகுது. ஏண்டா ஒளியல் மயத்து கூட போகுது, நம்ம முறிகதிர் தான் ஒன்று போகுது. இது படுகதிர், இது முறிகதிர். அப்ப ரெண்டு முறிகதிர் வந்துட்டு இப்ப ரெண்டு கதிரை வச்சு நான் பிம்ப இயல்பை சொல்ல போறேன். அப்ப பிம்ப இயல்பு நீங்க யோசிக்கீங்கன்னு சொன்னா என்ன, ரெண்டு கதிர்களும் தானா சந்திக்கின்னு சொன்னா அது மெய்பிம்பம். நான் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு ஏதோ ஒரு அமைப்பு செஞ்சு சந்திக்க வச்சேன்னு சொன்னா மாயபிம்பம். இப்ப இதை பாருங்க, தானா சந்திக்குமா? சரியா கீறீங்க, இது அப்படி இங்க போகுது, இது அப்படி அங்கால போகுது, விரிஞ்சு போகுது. என்ன தானா சந்திக்குமா? இல்லை. அப்ப நான் ஒரு அமைப்பு செய்யலாம், எப்படி இது அப்படியே நீட்டலாம். அமைப்புன்னு சொன்னா இப்ப தானா சந்திக்க இப்படி இப்படி கீறல, அப்படி கீறியா நேர கோடுகள் தான் இருக்கு. அப்ப இதை அப்படி இங்கே நீட்டி எடுத்துன்னு சொன்னா இந்த சந்திக்க அப்ப நான் உருவாக்கி வைக்கிறீங்க. அப்ப இது மெய்ப்பொருள் மாயம்பம் இல்லைங்களா? இதான் பிம்ப உருவாக்கம் அப்படின்னு சொல்றது. அப்ப தெரிப்பாளையம் நடக்கலாம், முறிவாளையம் நடக்கலாம் இல்லைங்களா? இப்ப வானவில்ட உருவாக்கம் ஒளித்தரிப்பு நடக்கும், முறிவு நடக்கும். அதுக்கு வானவில் உருவாக்கம் நீ தானே, முறிவு நடக்கும், தெரிப்பு நடக்கும். மழை துளிகள் அந்த ஒரு துளிகளுக்கும் போய் முறிவடங்கி உள்ளுக்கு தெரிப்படங்கி திருப்பி முறிவடங்கி வரும். அப்படி நிறைய துளிகள் சேரக்குள்ள அந்த வானவில் உருவாக்கம் நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒளியிட பிம்ப உருவாக்கத்துக்கான ஒரு இந்த உதாரணங்கள். அல்லது என்ன ஒளித்தரிப்பு அல்லது ஒளிமுறிவின் விளைவுகள் சொல்லியும் பார்க்கலாம். காணல் நீர்னு சொல்லி பார்ப்போம். என்ன நல்ல வெயில் காலங்கள் என்ன செய்யலாம், தூரத்துல இருந்து வாகனம் வரக்குள்ள அங்கே வந்து நீர் நிற்கிற மாதிரி தோற்றப்பட வந்து வரும். அது ஒளிமுறிவு அல்லது ஒளித்தரிப்புட விளைவு அறிக்கும் இல்லைங்க? இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல வேற வேற விளைவுகள்னு சொன்னா அல்ல தோற்றப்பாடுகள்னு சொன்னா நீரின் ஆழம் குறைந்து தென்படல். இப்போ கடல் இப்போ தெளிவான நீரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கடல்ல தெளிவான இடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா பார்த்தோம்னு சொன்னா ஆழம் குறைவாக தான் இருக்கும். கையை போட்டு பார்த்தோம்னு சொன்னா அப்படி ஆழம் போகும். என்ன அப்போ அது ஒரு தோற்றப்பாடு நோங்களை நாம இயற்கையா பார்க்குறது. அடுத்து அந்த பென்சில் அல்லது பேனையை வந்து நீருக்குள்ள போட்டோடனே முறிவடைந்து ஒரு தென்படல், அது ஒரு தோற்றப்பாடு. வேற வானவில் உருவாதல், காணல் நீர், ரைட் அதுதான் அந்த ஆழம் அதுக்குள்ள எடுக்கலாம். அல்லது மீன் வந்துட்டு உயர்ந்த மாதிரி தோன்றுது, அதானே ஆழம். அந்த ஆழத்தை விட குறைவான ஆழம் தோன்றுது, தோற்ற ஆழம். என்ன தோற்ற ஆழம், அந்த மாதிரி தோற்ற உயரமும் வரும். தண்ணிக்கு இருந்து நாம வெளியே அடிக்கிற பறவையை பார்க்குறது அந்த விஷயம். அடுத்த சில உதாரணங்கள் சொன்னாங்க. மாணிக்க கற்கள் மீனுங்கிறது அதுக்குள்ள உள்ளுக்கு போய் என்ன செய்யும், நிறைய தெரிப்பு அடைஞ்சு செய்யும், நல்லா பிரைட் அரிக்கும் அது அந்த விஷயம். அடுத்தது ஒளிப்போட்டு தோன்றுது. அது நீங்க அதுவும் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி முழு உட்தரிப்பு காரணமா ஒரு குறித்த பிரதேசத்துல மட்டும் என்ன செய்யும், கீழே இருந்த ஒரு மீன் முதல வைக்கிற ஒளி முதல வைக்கிங்கன்னு சொன்னா, மீன் ஒளி முதல வைக்க அப்படின்னு சொன்னா ஒளி போட்டு உருவாகுது. இது அப்படியே தெரியும் செய்யும் இங்கால வரதான் கலப்பு. இதுக்குள்ள வாரதெல்லாம் முறிவடைஞ்சு வெளியாகும். இதை படிக்க நீங்க நார்மலா சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு, பின்னுக்கு வரக்குள்ள பார்ப்போம். அப்ப இதை வந்துட்டு ஒளி போட்டு சொல்லுவோம், கீழே இருள் போட்டு சொல்லுவோம். இங்கே மிதிக்கும், கீழே இருண்ட பகுதியா இருக்கும், மேல ஒளி விட்ட பகுதியா இருக்கும். நீங்க ஒளி போட்டு படிச்சிருப்பீங்க,
கீழே வந்துட்டு இருண்ட பகுதி அதை இருள் போட்டுட்டு சொல்லுவாங்க. இது 6 கணிக்கிறீங்களா இருக்கும் கேட்குது வாரு. இது வந்து நோம்பலா பிம்ப உருவாக்கம். பிம்ப உருவாக்கம் சம்பந்தமான விஷயம் கட்டாயம் தேவைப்படும். என்ன பின்னுக்கு எங்க அந்த ஒளியியல் கருவிகள்ல தேவைப்படும். பிம்ப உருவாக்கத்தில் இயல்பு தெரிஞ்சா தானே அந்த கேள்வியில் செய்யலாம். மெய்யிம்பம் மாயம்பம் அந்த விஷயம் எப்பயுமே. இப்ப இதை இப்படி யோசிக்கலாம். இப்ப இதே நான் நோம்பல விளம்பரப்படுத்தினேன் பிம்ப உருவாக்கத்துல. இப்ப இதை நான் சொன்னேன், படுகதிர்கள் தானா சந்திக்கு வருது. தானா சந்திக்குதுன்னு சொன்னா மெய், அது பொருளா இருந்தா மெய் பொருள், பிம்பமா இருந்தா மெய் பிம்பம். அப்ப இதை நான் மெய் பொருள்னு சொல்லி சொல்றேன். மெய் பொருள் 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 படுகதிர்கள். இப்ப முறிகதிர்கள பார்த்தா தானா சந்திக்கலன்னு நான் நீட்டி தான் சந்திக்க வைக்கிறேன். ஆகவே மாய பிம்பம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தாரு. இப்ப இது ஒரு மெய்ப்பொருள். ஒரு பொருளுக்கும் மாய பிம்பம் தோற்றுவிக்கப்படுற சந்தர்ப்பம் தான் இது. ஒளியின் புறமாற்று இயல்பை யூஸ் பண்ணி, எப்படி ஒளியின் புறமாற்று இயல்பை யூஸ் பண்ணி நடந்துச்சுன்னு சொன்ன அந்த விஷயம். அதாவது மாறி அனுப்பினோம்னா நடக்கும். மாறி அனுப்பினா இதே விஷயம் இதுல எல்லாம் பாருங்க. மாறி அனுப்பினா அதே பாதையில பின்பற்றி போகும். அப்ப இது படுகதிரா மாறும். படுகதிர் தானே சந்திக்க வருகிறா இல்ல, நீட்டி சந்திக்க வைக்கன்னு சொன்னா அது பொருளா மாறுது. அப்ப மெய்ப்பொருள் இது. இப்ப விளங்குறாரு, இது மெய்ப்பொருளா மாறுது. இது பிம்பமா மாறுது. இந்த கதிர்களுக்கு இது பிம்பமா மாறுது, தானா வந்து சந்திக்குது. மெய் பிம்பம். குழப்பறா மாயம் இது சரியா குழம்புதா இல்லையே. என்னென்னு சில விஷயத்தை விளையினே சரி. மெய் மாயம் மெய்ப்பொருள் மாயப்பொருள் அஞ்சில்வா. மாயப்பொருள்னு சொல்றது நீங்க படிக்கிறீங்களா? படிச்சிருப்பீங்க. என்னைக்கு கேள்விகளில் நான் பெருசா பாஸ்வேர்டுல காணல. பிம்ப இயல்புகளை தான் அடிக்கடி வரும். ஒண்ணுமே இல்லை. இதே விஷயத்தை ஞாபகம் இன மாதிரி எடுப்பது. பொருள் இயல்பை தீர்மானிக்கிறது படுகதிர்கள் எப்பயுமே. முறிகதிர்களை தெரிகதிரன்னு செய்யும். பிம்ப இயல்பை தீர்மானிக்கும். தானா சந்திக்க மெய், தானா சந்திக்காட்டி மாயம். முன்னேலாம் கிளியர் இல்லாமல் இருக்கலாம். இப்போ கிளியராக இருக்கலாம். இப்போ கிளியர் இல்லாமல் இருக்கலாம். கிளியரான ஆகல்கிட்ட கேட்டுடுங்க. ஐயா யாருங்க விளங்காக இந்த மாதிரி தான் இருக்கி. அப்படியா ஓமா சரியா ரைட். இது விளங்காட்டி கேளுங்களா? நீட்டு கேளுங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. ரைட். இப்போ இது வந்துட்டு பிம்ப உருவாக்கம். பிம்ப உருவாக்கம் தெரிஞ்ச அடுத்த விஷயம் உண்மையாளம் தோற்றாளம் சம்பந்தமான விஷயம். அதை பார்ப்போம். அதாவது கதிர் வரைபடம் வரையப்படும். கதிர் வரைபடம் வரைவில் இப்போ நீட்டாக வரைஞ்சிருங்க. அதை வச்சுதான் கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரி. சில டைம் சில கேள்விகள் எரிக்கி இந்த டான் இதெல்லாம் பாவைச்சுன்னா அந்த கேள்விக்கு அந்த படத்துல எரிக்கும். முக்கோணம் கொண்டு கிடக்கும். அப்போ சரியா கேட்டீங்கன்னா தான் அதே செய்யல். என் டவுட் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்களா? அடுத்த கிளாஸ்ல இருந்து எம்சிக்யூ செய்வோம். சரியா? எம்சிக்யூ செய்வோம். 2024 பேப்பர் இல்லாட்டி பேப்பர் எடுத்துட்டு வாங்க. 23 இல்லாட்டி பேப்பர் எடுத்துட்டு வாங்க. சரியா? எப்படின்னாலும் சரி உங்களோட இருக்கும். இதில் இருக்கிறது பாது செய்வோம். செக்ஷன் வைஸாக செய்வோம். நீங்கள் இந்த பேப்பரை எடுத்துட்டு வாங்க. அந்த செக்ஷனில் இந்த கேள்வி இருந்தீங்கன்னா நான் அதை இன்க்ளூட் பண்ணி செய்வோம். வைஸாக செஞ்சாலும் நல்ல எப்படினாலும் ஓகே. நான் பார்த்துட்டு ஆகிட்டு வாங்க. இல்லாட்டி இதை வந்துட்டு வைஸாக இந்த பேப்பரை கட்டாயம் எடுத்துட்டு வாங்களா? 2022 இதை இன்க்ளூட் பண்ணிருக்கான்னு தெரியா? 21 அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் எடுத்து வைங்க கட்டாயம். 20 தானே என் இருக்கும். புதுசாக அடிக்க அந்த காம்பினேஷன்ல இருக்கும் 2020 அதெல்லாம். சரியா?
ரைட். இப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டு கிளாஸ் முடிக்கணும், டைம் ஆகுது. ரைட். அதாவது உண்மையாளம் தோற்றாளம் சம்பந்தமான உண்மையாளம் தோற்றாளம் அடுத்தது முருகை சுட்டிக்கிறீங்களான தொடர்பு சமன்பாட்டுடைய எடுக்கப்படும். ரைட், சரியா? எல்லாம் டல் அடிக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. நானே ஃபுல்லாக காய்ச்சிட்டீங்க அப்படியே. ரைட், கவனிங்க. முதலாவது கதிர் வரைபடம் கீழே. அப்போ நாடுக்கு இது வந்துட்டு பொது இடைமுகம் எடுப்பேன். கதிர் வரைபடம் கீரைன்னு சொன்னால் நாம் எடுத்து போய் தொட்டியை கீரை முதலாவது கீரை போட்டு கதிர் அனுப்பி போடும்போது அங்கால யோசிக்கிறேன், கதிர் அங்கால வெட்டிட்டு போகுது தொட்டியது இல்லைங்குதா? அப்போ பெஸ்ட்டுக்கு அப்படி கீராம நாம பொது மேற்பரப்பை கீறுவோம். அங்கால தொட்டியை கீரையிலும் தானே. ரைட். அப்போ நீர்ல இருந்து வலிக்கு போகிற மாதிரி நான் எடுக்கு மலை மேலே இதை வச்சு நான் நிறுவுறேன். இதை வச்சு நிறுவோம். இதில் இருந்து தொடர்புகளை மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீரும் உங்களை கண்ணாடி வரக்குள்ள அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது NE, இது NW போட்ட அங்களையா. அப்போ நீர்ல இருந்து உங்களுக்கு தெரியும் இடத்த ஒரு புள்ளி இருக்கீங்க மாக்கிறீங்க அடி. அப்போ 2 கதிர்கள் தேவை. பிம்பு உருவாக்குறதுக்கு 2 கதிர்கள் தேவை. அந்த 2 கதிர்களும் எப்படி தேவை? அந்த 2 கதிர்கள பாதையும் தெரியணும் எனக்கு. இப்போ படுகதிர்கள் 2 கதிர்கள் தேவைன்னு சொல்லி போட்டு நான் 2 மக்கி இறையலாம். இப்போ இங்கே ஒரு கோணத்திலையும் இதை இங்கே ஒரு கோணத்திலையும் அனுப்பிட்டு சொன்னா எனக்கு முறிகதிர்களோட பாதை தெரியும். சாரி, தெரிகதிர்களோட பாதை தெரியும். சம கோணத்தை தெரிக்கும் கிடைக்கும். ஆனால் முறிகதிர்கள் கனி தரடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த 2 கதிர்களோட பாதை தெரிஞ்சிருக்கணும். அல்லது குறைஞ்சது ஒரு கதிர பாதையாச்சும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, என்ன பாதை தெரியும் உங்களுக்கு? எதை அனுப்பினா இப்படி போகும்னு தெரியும். செங்குத்து அனுப்பினானே இல்லைங்க. செங்குத்து அனுப்பினோம்னு சொன்னா பொது இடைமுகத்துக்கு எந்த ஒரு விலகலும் இல்லாமல் போகும். இது படுகதிர், இது முறிகதிர். இது ஒரு பாதை தெரிஞ்சது வளமை கீழது நம்ம சரியா? அடுத்து இன்னொரு கதிர் தேவை. அதை ஒரு கோணத்துல அனுப்புறோம். செவ்வடங்கிருவீங்க. அப்போ இப்படி போக வேண்டியது. அப்போ ஊடகத்தை பார்ப்போம். அடுத்தது இது அடரான ஊடகம், மைதான ஊடகம். என்ன செய்யும்? செவனு விளத்தி முடியும் இல்லைங்க. அப்போ இங்கால இந்த அடிக்கு இங்கால செவ்வன் இருக்கு, இங்கால போனா நோக்கி, இங்கால போனா விளத்தி விஷயம். இப்போ யோசிச்சு பாருங்க, இது உண்மையான பொருள் ஒன்றுனே. இப்போ இந்த 2 கதிர்களும் முறி கதிர்கள். இது விம்ப இயல்பை தீர்மானிக்க போகுது. விம்பம் என்ன விம்பம்? மாயம்பம். ஏன் ஒரு கதிர் இப்படி போகுது, இன்னொரு கதிர் இப்படி போகுது, விருங்கி போகுது. சந்திக்குமா தானா? இல்லை. நான் ஒரு அமைப்பு செஞ்சு சந்திக்க என்ன செய்வேன்? அமைப்புன்னு சொல்ல ஒன்றும் இல்லை. அதே போட்டாங்க அலைஞ்சாலும் நீட்டி பார்க்குறேன். விஞ்ஞான சைடு நீட்டி அப்படியே போனால் சந்திக்காது. அப்போ மற்ற சைடு நீட்டுங்க. இது ஏற்கனவே விஞ்ஞான சைடு இருக்கி இது அப்படியே நான் புள்ளி கூடாது நீட்டுறேன். இவ்வளவு. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பொருளுக்கு பிம்பம் உருவாக்கப்பட்டு மாயம்பம். விவரத்தோடனே திரையை வைச்சா நம்மளுக்கு விளங்குமா? விளங்காது. நம்ம கண்ணெல்லாம் பார்க்கல. அதான விஷயம். பொதுவாக வந்துட்டு ஒரு பிம்பம் ஒரு பொருள் செய்யக்குள்ள நம்ம இதை ஒப்ஜெக்ட், இதை இமேஜின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட பிம்பங்கள் வரக்குள்ள I1, I2, I3 யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒப்ஜெக்ட்ஸ் வரக்குள்ள O1, O2 அப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நம்ம OIன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். தெரியும் தானே இதெல்லாம்? அப்போ இது விஷயம். அடுத்தது நம்ம சினலின் விதி யூஸ் பண்ணுறது. அப்போ இது படு கோணமாய், இது முறி கோணமா. சரியா? அப்போ யூஸ் பண்ணோம்னு சொன்னா என்ன வரும்? NW இன்டூ sin I சமன் NA இன்டூ sin R. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இதுக்கு முக்கோணம் இருக்கேன்னு அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். கேத்திர அணித முடிவுகளை யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் தேவைன்னா நீங்கள் புக்ஸில் அடிக்கி நீட்டாக்கி இருக்கு. தொட்டியில் அங்கிருந்தா தானே சில டைம் ஐடியா வரும். அப்படியே நாங்களும் இருப்பீங்க ஏதோ இது இதுதான் கதை வரைபடம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஐண்டா இந்த அடிக்கிறது, இதுவும் ஐ. இதெல்லாம் தெரியும் தானே, நிறுவல் படிக்கிறீங்க தானே. கீரையிலுமா உங்களுக்கு? இப்போ நான் ஒருத்தர் கோப்பி ஒதுக்குமே பார்க்காம இதெல்லாம் கீரையிலும் தானே, செய்யலும் தானே. இதெல்லாம் பின்ன அவங்க படிக்கலன்னா
செய்யலும் தானே ரைட் இது ஐ இது ஆறுன்னு சொன்னா தரி இது பானை வடிவம் சொல்லி பார்த்துட்டு மொத்தம் போனது இது ஆறுன்னு சொன்னா தரி இதா ஏன் எடுக்கிறோம்னு சொன்னா இந்த முக்கோணி இந்த முக்கோணியில இந்த ஆறை நான் ஏதோ யூஸ் பண்ணிடும் இந்த பெரிய முக்கோணி இந்த ஐயை வந்துட்டு ஒரு வீரத்துக்கு யூஸ் பண்ணிடும் அதுக்காக தான் இந்த முக்கோணிக்குள்ள அதை எடுக்கிறது வெளியில் அடிக்கிற இந்த ஐயை இதுக்குள்ள கொண்டு வாரு இது ஒன்று விட்ட கோணம் Z வடிவம் அல்லது என் வடிவம் இது பானை வடிவம் அல்லது H வடிவம் சொல்லி படிக்கிறீங்க மொத்த கோணம் ஆர் இப்போ இந்த சைன் ஐக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்னா இந்த முக்கோணி நான் தனிக்கிறேன்னு பாருங்க இதானா இது ஐ இப்போ நீங்கள் சைன் வீதம் யூஸ் பண்ண போனீங்கன்னு சொன்னால் விட பிறகு ஒன்று வரும் சைனை யூஸ் பண்ணீங்கன்னா எதிர்பக்கத்திங்கில் செம்பக்கம் இதை எடுக்க வேண்டி வரும் இதுக்கு சைன் ஆர் யூஸ் பண்ணால் இதில் எதிர்பக்கத்திங்கில் இங்கே செம்பக்கம் சொல்லி வரப்போகுது இல்லைங்க அப்போ நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த நிறுவல்கள் செய்யக்குள்ள எப்பயுமே இந்த ஐயும் ஆறும் வந்துட்டு சிறிய மோனங்கள் எடுத்து ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஐயும் ஆறும் வந்துட்டு சிறிய மோனங்கள் சொல்லிட்டு அப்போ சைன் ஐக்கு பதிலாக என்ன செய்வோம்னு சொன்னால் டான் ஐங்களை யூஸ் பண்ணுவோம் சிறிய கோணங்களுக்கு இது சாத்தியம் நீங்கள் டான் சைன் அட்டை இருந்தால் பாருங்கள் சின்ன கோணங்களுக்கு சைன் 0 டான் 0 சைன் 1க்கு பெருமதியை பாருங்கள் டான் 1க்கு பெருமதியை பாருங்கள் சவனை தள்ளிக்கும் அவங்கள போக என்ன செய்யணும் டிவி போகும் அதாவது மாறி போகும் பெருமதியும் அது அட்டவணையை பார்த்தீங்கன்னா இப்போ சிறிய கோணங்களுக்கு இது சாத்தியம்னு சொல்லி நான் நிறுவலுக்காக என்ன செய்யணும்னா இதை டான் இதையும் டான் சொல்லி எடுப்போம் அப்போ NW இன்டூ டான் ஐ அது சமன் NA இன்டூ டான் ஆர் டான் ஐக்கு பதிலாக NW அப்படி இருக்கட்டும் டான் ஐக்கு பதிலாக இதுல இருந்து எதிர்பார்க்காதீங்க டான் எதிர்பார்க்காதீங்க செம்பக்கம் அவங்களுக்கு இன்னும் யார் அடிக்கின்றே அவங்களுக்கு ரைட் இது எக்ஸ்டெல் எடுப்பவே டான் ஐண்டா எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்கும் அப்போ இதான உண்மையான ஆழம் இந்த பொருள் இருக்கிற உண்மையான ஆழம் இப்போ இங்கே கொண்டை கீரி போட்டு இதை உண்மையான ஆழம் எடுக்கிறல்ல பொருள் இங்கே நெருங்கி சில டைம் பொருளை இங்கே வைப்பாங்க அது உண்மையாளம் அப்போ இவடத்தை வந்துட்டு இதை ஹெச்சின்னு சொல்லி எடுப்பாங்க கேபிட்டல் ஹெச் அதான் இங்கே இது ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் வந்துட்டு ஃபுல்லாக அடிங்க இது இப்போ டானை வரும் உங்களுக்கு எதிர்பார்க்கும் எக்ஸிங்கில் கேபிட்டல் ஹெச் NA இன்டூ டான் ஆர் வரும் என்ன அதே எக்ஸிங்கில் ஸ்மால் ஹெச் இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆக இதில் வரும் NW ஓவர் NA சமன் ஹெச்சிங்கில் ஸ்மால் ஹெச் அப்போ NW ஓவர் NAன்னு சொல்வது NW என்ன ANW தானே அது சொல்ல போனால் NW இப்போ வலியுறுக்குள்ள ஊடகத்தில் முருகச்சுட்டி உண்மையாளத்தீங்கன்னு தோற்றாலும் இதான நிறுவல் இதை நாம யூஸ் பண்ணோம் கடைசா முருகச்சுட்டி சாமன் உண்மையாளத்தீங்கன்னு தோற்றாலும் சரியா அதே போல் நாம இன்னொரு விஷயம் படிப்போம் இப்போ இங்க இருந்த பொருள் வந்துட்டு இந்த பொருளுக்கான பிம்பம் இங்கே வந்துட்டு பிம்ப பெயர்ச்சி தானே சில டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவது டி அப்போ டிஐயும் இது ஹெச்னு அந்த டிஐயும் ஹெச்சையும் கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் கேபிள் ஹெச்சுக்கு சமன் அடிக்கும் அப்போ இதில் இருந்து இன்னொரு தொடர்பு எடுக்கிறது இதை கொண்டு இங்கே போட ஒன்று ஹெச்சுக்கு பதிலாக கேபிள் ஹெச் மைனஸ் டிஏ போடுவீங்க கேபிள் ஹெச்சுக்கு பதிலாக டி ப்ளஸ் ஹெச்சை போடுவீங்க போட்ட உடனே இதுக்கு ஆன்சர் இன்னொரு 2 தொடர்புகள் எடுக்கலாம் டி சமன் ஹெச் இன்டூ 1 மைனஸ் 1 ஓவர் என்னு சொல்லி ஒரு தொடர்பு எடுப்பீங்க அதே டி சமன் ஸ்மால் ஹெச் இன்டூ 1 மைனஸ் என் இல்லைங்களா இதை பொதுவாக வந்துட்டு போட்டு பாக்ஸ்லாம் பண்ணி தருவாங்க பாடமாக தேவையில்லை இது டெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணியாலும் இப்படியான இடங்கள் வரக்குள்ள 2 ஊடகம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கி யூஸ் பண்ணணும் இப்போ எண்ணுக்கு பதிலாக இன்னும் ஒரு 2 சொல்லி இப்போ இங்கே இது ஏ சமன் 1 தானே அப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ இவடத்தை வந்துட்டு NG வந்துட்டுன்னு சொன்னால் சார்பு முறைச்சுட்டி போட வேண்டி வருவாங்க அந்த எண்ணுக்கு பதிலாக அதை யோசிச்சு போடணும் யோசிச்சுன்னா அந்த இடத்த என்ன வரும் எந்த வீதம் வரும்னு சொல்லி போட சரி அப்போ இது நீங்கள் அடுத்த தியரியாக படிச்சிருப்பீங்க உண்மையாளத்தீங்க தோற்றாளம்னு சொல்லி அப்போ இதில் இது சம்மந்தமான 2015 MCக்கு ஒன்று இருக்கேன் செஞ்சிருப்பீங்க நீங்கள் அடிக்கடி அதை தகசி செஞ்சு காட்டுவாங்க செஞ்சு 2 ஊடகம் வர மாதிரி கண்ணாடி இலை நீரில் அடிக்கிற மாதிரி
சரியா? இதில் எதுவும் டவுட் சரியா? அதே மாதிரி இப்போ மாறி ஊடகத்துக்கு மாறி இருந்தோம்னு சொன்னா இப்போ அவதானியம் கிடைக்காதுங்க. இதுக்கே எதுக்கே பார்க்குறாலும் கிடைக்காது. வழியிலையா நீர்லையா? அதாவது முறிங்கி வர அதுக்குள்ள தான் நான் பார்க்கலாம். இங்கே நெருங்கி அதாவது தெறிக்கி வர அதுக்குள்ள பார்க்கலாம். இப்போ அவதானி வழியில் இருக்காரு, அதாவது ஐதான ஊடகத்தில் இருக்காரு. அவதானி மாறி இங்கே இருந்தான்னு சொன்னா இது நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன, அவதானி உள்ளுக்கு இருந்து பறவையை பார்க்குறேன்னு சொல்லி வெளியில் பறக்கிற பறவையை பார்த்தோம்னு சொன்னால் அது அதோட உண்மையான உயரத்தை விட உயரம் பெருசாக தோன்றுமே. விலங்க சொல்றது அதை மாறி கதுக்குள்ள அனுப்பினா சரி. இங்கே அவதானி இருக்கிற மாதிரி இதில் சரியா வராது. நான் புறமாற்றியல் வச்சு சொல்றேன். இங்கே பிம்பம் வந்துட்டு இல்லையே, சரி பொருள் இல்லையே, நீ மாறி அனுப்பின சொன்ன அதுக்கு நீ என்ன மாறி வர இங்க இருக்கிற பொருளை பார்க்குற மாதிரி. இது ஐதான ஊடகம் சரியா? இப்போ அடரான ஊடகத்திலோ இது யாரு அவதானி இருக்கிற மாதிரி. இது ஐதான ஊடகம், இது அடரான ஊடகம். இது வந்துட்டு ஒரு பறவை எடுக்கணும். அப்போ இங்கே வந்துட்டு அவதானி இருக்காது. அப்போ என்ன செய்யும்? செவனை நோக்கி முடியும். அப்படி இங்கே இழுத்து சொன்னா இங்கே வரும். அப்போ இவடத்தை அடிக்கிற பறவை வந்துட்டு இன்னும் மேலே பறக்கிற மாதிரி. சும்மா நாம உதாரணத்துக்கு இதுக்கு அவதானி இருக்காரு, தண்ணிக்கு வந்துட்டு அம்பை ஏப்புறாரு. பிஜேலி வந்துருக்கீங்க, மீனுக்கு வந்துருக்கேன்னு லேசரோ ஏதோ பாஸ்பேப்பர் கிளி ஒன்றுங்களா வெளியில இருந்து ஏதோ ஒன்று ஞாபகம் இல்லை பார்க்குறோம். இப்போ உள்ளுக்கு இருந்தவர் அம்பை ஏப்புறாருன்னு சொன்னா இதை வச்சு அம்பை இஞ்சான்னு சொன்னா நடக்கும். அது இதை வச்சு இவ்வளத்தை புரிய வைக்க எறிவாரு அவர் பார்க்குறே தானே. அப்போ இதுக்கு எரிஞ்சான்னு சொன்னா இங்கே வந்துட்டு பறவை படாது. அதே மாதிரி தான் மீனுக்கு. இப்போ மீன் வந்துட்டு அடியில் அடிக்கினா கொஞ்சம் மேலே உயர்ந்த மாதிரி இருக்கும். பிடிக்கலாம் முன்னாடி பிடிக்கா மீனோட தெரிக்காது. விளங்குதா? அதானே அப்போ இந்த தோற்றப்பாடு. ஆனால் ஏன் இது வந்துட்டு பாஸ்டர் பெருசாக வரலை இந்த அடிக்கிற விஷயம். சிலபஸில் இருக்கி உண்மையாளம் தோற்றாளம் தான் அடிக்கடி வார. அது உண்மை உயரம் தோற்ற உயரம் சம்மந்தமாக இருக்கும். அந்த முறிவு சுட்டி தொடர்பு இங்கே உண்மையாளம் தோற்றாளம் தான். இங்கே உண்மை உயரம் தோற்ற உயரம். தோற்ற உயரம் கூட அறிக்கை, உண்மை உயரம் தருகி, தோற்ற உயரம் தருகி. விளங்கிக்க இந்த விஷயம். மற்ற விம்ப பேஜி பார்த்தோம், அதை டீன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இவ்வளோ தெரிகிற பொருள் வந்துட்டு இவ்வளோ தோன்றுது. அப்போ டிஏ வந்துட்டு நீங்கள் அதுக்கு இன்க்ளூட் பண்ணீங்கன்னு சொன்னால் 2 சமன்பாடு நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் அப்படியே முருகி சுட்டி குறைஞ்சிட்டு போகிற ஊடகங்கள். இப்போ இதை விட முருகி சுட்டி இங்கே குறைய, இதை விட இங்கே குறையன்னு சொல்லி அப்படியே போகுதுன்னு சொன்னால் இதை தொடர் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணிடும். இப்போ இதில் T1 தடிப்பு, இதில் T2 தடிப்பு, இதில் T3 தடிப்புன்னு சொன்னால் மொத்தமாக இங்கே அவதானி இருக்கிறான்னு சொன்னால் இங்கே இருக்கிற பொருள் வந்துட்டு எவ்வளோ உயரத்தில் தோன்றும் அப்படியான கேள்வி. அதுக்கு முருகி சுட்டி குறைஞ்சி வர மாதிரி வரணும். அப்போ அதுக்கு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிடலாம். இதில் முருகி சுட்டி N1, இது N2, இது N3ன்னு சொன்னால் அந்த பிம்ப பேச்சு T1 into 1 minus 1 over N1 plus T2 into 1 minus 1 over N2. இதெல்லாம் படிச்சிருப்பீங்களே, எத்தனை ஊடகம் இருக்கோ அப்படியே வரும். அதெல்லாம் சும்மா நம்மளா சமரி மைசல் ரேட் நிறைய கேள்விகள் வாரதில்லை. சரியா? என் டவுட் இருந்தால் கேளுங்க.